بسم الله الرحمن الرحيم வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு அஹ்ஸா போரும் அதன் படிப்பினைகளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை என்றைக்கு மேற்கொண்டார்களோ அன்றிலிருந்து எதிர்ப்புகளும் எரிமலைகளும் தான் ஏற்பட்டுக் கொண்டிருந்தன. மக்காவுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெரும் பிரச்சனைகளை சந்தித்தார்கள். அவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் அடிக்கப்பட்டார்கள். அதிலும் குறிப்பாக அவர்கள் ஏழைகளாக இருந்தால், அடிமைகளாக இருந்தால் கொஞ்சம் கூட அவர்கள் வகை வைக்கப்படவில்லை. துன்புறுத்தலுக்கும் தொல்லைகளுக்கும் உள்ளானார்கள். இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது, இந்த மக்கள் இந்த வேதனையை கண்டு சங்கடம் அடையக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களை நோக்கி சொல்கின்றான், அம் ஹஸிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னா வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன கலவு மின் கப்லிக்கும் மஸ்ஸத்துஹுமுல் பஸா வல் தர்ரா. நீங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னால் உண்டான சமுதாயத்தினவர்கள் அவர்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதின் காரணத்தால் கடுமையான துன்பங்களுக்கும் கடுமையான சோதனைகளுக்கும் இலக்கானார்கள். அப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் உங்களுக்கு வராமல் எளிதாக சோனம் சென்று விடலாம் என்று கருதுகின்றீர்களா? ஒசுல்சிலு, அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஒழுக்கப்பட்டார்கள். எந்த அளவிற்கு? ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மாஹு மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடன் நம்பிக்கை கொண்ட மக்களும் அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று கேட்கின்ற அளவிற்கு அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள், அலைக்கழிக்கப்பட்டார்கள், ஒழுக்கப்பட்டார்கள். இப்படி ஒரு சோதனை அவர்களுக்கு வந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் அது எப்போது வரும் என்று அவர்கள் கேட்கக்கூடிய அந்த சூழலில் அல்லாஹ் தஆலா சொல்றான், அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீம், அல்லாஹ்வுடைய உதவி மிக அருகில் இருக்கிறது. நாம் என்ன பார்க்கின்றோம் என்றால், இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் கடுமையான தொல்லைக்கு ஆளானார்கள். அது மாதிரியான ஒரு சோதனை உங்களுக்கு ஏற்படாத வரை நீங்கள் சொர்க்கத்திற்கு போக முடியாது என்று சொல்லிவிட்டார். அதனாலதான் மக்காவுல 13 ஆண்டு காலங்கள் அவர்கள் கடுமையான சித்திரவதைக்கு உள்ளானார்கள். அங்கிருந்து அவர்கள் வந்த பிறகு, மதீனாவிற்கு வந்த பிறகு அங்கும் அவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். இங்கு என்ன சோதனை? மதீனாவிற்கு வந்த உடனே மதீனாவிலே அவர்கள் முதலில் பத்ர் போரை சந்திக்கின்றார்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு போர். அது இந்த ரமலான் மாதத்தில் தான் நடைபெறுகின்றது. அந்த போரிலே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மகத்தான ஒரு வெற்றியை அளிக்கின்றார். அந்த போர் முடிந்து அதற்குள்ளாக கொஞ்ச நாட்களிலே, ஒரு சில ஆண்டுகளிலே உஹது போர் ஏற்பட்டு விடுகின்றது. இந்த உஹது போர் ஒரு வகையில் தோல்வியாகவும் அதனுடைய விளைவுகளை எடுத்து பார்த்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவும் அமைகின்றது.
இந்த இரண்டு மிகப்பெரிய போர்களுக்கு பிறகு ஏற்பட்ட போர் தான் அஹ்ஸாப் போர். அஹ்ஸாப் என்றால் ஹிஸ்ப், படை. இந்த படையினருக்கு பன்மை ஹிஸ்ப் என்பதற்கு அரபியில் பன்மை அஹ்ஸாப், படைகள் என்று அர்த்தம். இந்த போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரே அடியாக ஓய்த்து விட வேண்டும். அடிக்கக்கூடிய அடியில் இனிமேல் அவர்கள் எழுந்திருக்க கூடாது, சுத்தமாக அவர்கள் நசுக்கப்பட்டு விட வேண்டும் என்று மக்கத்து குறைஷிகள் மட்டும் அல்லாமல் எல்லோரும் சேர்ந்து, அன்றைக்கு யார் யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு ஏகத்துவத்திற்கு எதிராக இருந்தார்களோ அத்தனை பேர்களும் சேர்ந்து வந்ததுதான் இந்த அஹ்ஸாப் போர். அதனாலதான் இதற்கு படைகள் என்று சொல்கின்றான். ஒரு படை வரல, பல படைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓய்ப்பதற்காக வேண்டி கிளம்பி வந்தார்கள். அதனால் இதற்கு அஹ்ஸாப் போர் என்று அழைக்கப்படுகின்றது. இதற்கு இன்னொரு பெயரும் உண்டு, ஹந்தக், அகல் போர் என்றும் இதற்கு பெயர். இந்த அகல் என்று ஏன் இதற்கு பெயர் வந்தது என்றால், மதீனாவை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அதனுடைய எதிரிகள் வர வேண்டும் என்றால் உள்ளுக்குள்ளே மதீனாவுடைய வடக்கு புறத்தில் இருந்து உள்ளே தாராளமாக வரலாம். மீதி கிழக்கு, மேற்கு, தெற்கு இந்த பகுதிகளில் எதிரிகள் அவ்வளவாக எளிதாக ஊடுருவ முடியாது. அப்படிப்பட்ட மலைகள், கற்கள் போன்ற நிலங்கள், இப்படிப்பட்ட பகுதிகள் அமைந்திருந்தன. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய தோழர்களிடத்திலே ஆலோசனை கலந்து, ஏனென்றால் இப்படி ஒரு ஆலோசனை இல்லாமல் இவ்வளவு பெரிய ஒரு வியூகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்க முடியாது. எதிரிகள் எந்த பகுதியிலே வேகமாக உள்ளேறி வருவார்களோ, ஊடுருவார்களோ அந்த பகுதி வடக்கு பகுதி. அந்த வடக்கு பகுதியில மதீனாவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய அகலை தோண்டுகின்றார்கள். அதனாலதான் இதற்கு அகல் போர் என்று பெயர் வந்தது. எதிரிகள் உள்ளேறி விடக்கூடாது, அவர்கள் ஊடுருவிடக் கூடாது, அவர்கள் வந்தா திகைச்சு நிற்கணும் என்பதற்காக வேண்டி பெரிய அளவுல அகலியே தோன்றான். அல்லாஹ்வுடைய தூதரை இன்றைக்கு உலகத்தில் சும்மா சாதாரணமான முறையில ஏதோ ஒரு ஜுப்பா போட்டு தலப்பாக கட்டிக்கொண்டு கையில தஸ்பீஹ் மணி வைத்துக் கொண்டு ஏதோ ஓய்ந்து ஒடிந்து உலகத்தை துறந்த ஒரு மனிதரை போன்றுதான் இன்றைக்கு உள்ள மக்கள் சித்திரப்படுத்தி காட்டுகின்றார்கள். கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் வியூகத்தில் அவர்களை மிஞ்சியவர்கள் கிடையாது என்பதற்கு இந்த அஹ்ஸாப் போர் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. இந்த போர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு யுக்தியில, ஒரு வியூகத்தில் ஏற்பாடு செய்திருந்தார்கள். எதிரிகள் வருகின்றார்கள் என்ற தகவல் அவர்களுக்கு கிடைக்கின்றது. என்றைக்கு அவர்கள் மக்காவிலிருந்து நாடு துறந்து வந்து விட்டார்களோ அன்றிலிருந்து அவர்களுடைய புலன்கள் எல்லாம் மக்காவுடைய குறைஷிகளுடைய நடமாட்டம் எப்படி இருக்கிறது என்பதை அன்றாடம் தன்னிடத்தில் உள்ள உளவுத்துறையை வைத்து கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி கண்காணித்துக் கொண்டிருக்கும் போதுதான் இந்த தகவல் அவர்களுக்கு கிடைக்கின்றது. ஒரு பெரிய படையினர், பெரும் படைகள் உள்ளே ஏறி வரப்போகின்றார்கள், நம்மை தாக்கப் போகின்றார்கள் என்று தெரிந்து இந்த அகலை தோண்டிவிடுகின்றார்கள் பெரிய அளவுல. அப்படி அவர்கள் தோண்டும் பொழுது அந்த படையினரிடத்துல, அன்றைய ராணுவத்தினரிடத்துல போதிய உணவு கிடையாது. பட்டினி பட்டாளமாகத்தான் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அந்த ராணுவ படை இன்றைக்கு உலகத்தில் அமெரிக்க ராணுவத்தை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், அல்லது இந்திய ராணுவத்தை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், 3 மடங்கு அல்லது 1 மடங்கு ராணுவத்திற்கு என்று பட்ஜெட்டை, தொகையை ஒதுக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம பார்க்கின்றோம். இஸ்லாமிய ராணுவம் என்று அன்றைக்கு வந்தார்களே,
அந்த ராணுவத்தினர்கள் யார் தெரியுமா? தொழுகையாளிகள் தான் போராளிகள், போராளிகள் தான் தொழுகையாளிகள். தனியாக ஒரு ராணுவம் என்ற ஒரு அமைப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைக்கவில்லை. ஒவ்வொரு தொழுகையாளியும் ஒரு போராளி. விதிவிலக்கு யாரு? ஊனமுற்றவர்கள், கூணல் விழுந்தவர்கள், குருடானவர்கள், முடமானவர்கள், நொண்டியானவர்கள், இவர்களை தவிர்த்து மீறி எல்லோருமே ஒரு இஸ்லாமியனாக இருந்தால், முஸ்லிமாக இருந்தால் அவர்கள் போரில் பங்கெடுத்தாக வேண்டும். இல்லை என்றால் இஸ்லாத்தில் அது மிகப்பெரிய ஒரு பாவமாக கருதப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த ராணுவத்தில் உள்ளவர்கள் தான் இந்த அகலை தோன்றுகின்றார்கள். அப்படி தோன்றக்கூடிய அந்த வேளையில அவர்களுடைய அந்த பரிதாபகரமான நிலையை நீங்க பாருங்கள். இப்படியும் ஒரு சோதனையை அனுபவித்துக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ வேண்டுமா? இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு நாம் இந்த கொள்கையில நடை பயணம் செய்ய வேண்டுமா என்றெல்லாம் கேள்வி எழுந்துவிடும். அந்த அளவிற்கு அவர்கள் சோதனையை அனுபவிக்கின்றார்கள். இந்த அகல தோன்றும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் 3 நாட்களாக தொடர்ந்து சாப்பிடவில்லை. எப்படி இருக்கும் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். 3 நாட்களாக தொடர்ந்து சாப்பிடவில்லை. நாம் ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு சென்றோம் என்றால் நம்மை ஏதாவது ஒரு மண்டபத்தில் அடைத்து வைக்கின்றார்கள். அடைத்து வைத்து அதற்குண்டான சாப்பாட்டையும் அவர்கள் லெமன் சாதம், தயிர் சாதம் என்று நம்மை அடைப்பதற்கு முன்னாலே முக்கியமான ஹோட்டல்கள்ல புக்கிங் பண்ணிவிட்டு பதிவு செய்துவிட்டு தான் நம்மை அடைக்கின்றார்கள். நமக்கு கிடைத்து விடுகின்றது. அது தாமதமானாலே உடனே நம்மிடத்தில் கூச்சல் கிளம்பி விடுகின்றது, கூக்குரல் எழும்பி விடுகின்றது. வி வாண்ட் வாட்டர், எங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என இப்படி அந்த ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறோம். அது சில மணி நேர துளிகள் தான். நீண்ட நேரம் நம்மை அவர்கள் வைக்கப் போவது கிடையாது. சொற்ப நேரம், ஒரு அற்ப நேரம் வைப்பதிலேயே ஆட்டம் கண்டு விடுகின்றோம். 3 நாட்களாக உலகத்தில் இது போன்ற எந்த ஒரு ராணுவ படையினரையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்படி பசியோடும் பட்டினியோடும் இருந்து எல்லா ராணுவத்தையும் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மது அவர்களுக்கு ஆறாக பெருக்கெடுத்து ஓடும். எல்லா விதமான புலால் என்றால், கறி உணர்வு என்றால் அந்த அளவிற்குள்ள உணவு அவர்களுக்கு உள்ள அந்த உணவு மெனு இருக்கின்றதே, உணவுனுடைய அந்த வகைராக்கள், அதனுடைய பட்டியல், விருப்பத்திற்கு தக்க உள்ள உணவெல்லாம் கிடைக்கும். அவர்களுக்கு உணவு போஜனமும் கிடைக்கும், பெண் போஜனமும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ராணுவம் தான் உலகத்தில் இருக்கின்றது. ஆனால் இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ராணுவம் ஒழுக்கமிக்க ஒரு ராணுவம், கட்டுப்பாடு மிக்க ஒரு ராணுவம். இந்த ராணுவம் 3 நாட்களாக சாப்பிடவில்லை. அப்படி சாப்பிடாத அந்த படையினரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கப்பட்டு அவர்களும் மண்ணை தோண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். தொண்டரோடு தொண்டராக, பாட்டாளி வர்க்கத்தோடு பாட்டாளி வர்க்கமாக, ஒரு சாதாரண ராணுவ சிப்பாயாக அவர்கள் ஒரு ராணுவ போராளியாக அங்கு நின்று கொண்டு போராடி கொண்டிருக்கின்றார்கள். நபி தோழர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒகான ரஜுலன் கசீர ஷாக், அவர்களுடைய உடல்ல அதிகமான முடி இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதருடைய உடல்ல அதிகமான முடி. அவர்களுடைய நெஞ்சு பகுதி வெண்மையாக காட்சியளிக்கும். அந்த வெண்மை பகுதி, அதே போன்று வயிற்று பகுதி வெண்மையாக காட்சியளிக்கும். மண்ணை அள்ளி அள்ளி அந்த பகுதியெல்லாம் அப்படி புழுதி படிந்து அவர்களுடைய சிவப்பு நிற அந்த மேனியை இவையெல்லாம் மறைத்துக் கொண்டிருந்தன, மணர் துகர்கள் மறைத்துக் கொண்டிருந்தன என்று நபி தோழர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த போர்க்களத்தில் தான் இப்படி இந்த ஒரு வேலையில மண்ணை தோண்டக்கூடிய, அகலை தோண்டக்கூடிய அந்த வேலையில ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போதுதான் பட்டினியாக வாடி வதங்கி போய் இருக்கக்கூடிய, சோகம் கப்பி போய் இருக்கக்கூடிய, அதாவது வயிறுல பள்ளம் விழுந்து எந்த அளவிற்கு அந்த நபித்தோழர்கள் சோதிக்கப்பட்டார்கள் என்றால், ஒவ்வொரு நபித்தோழரும் அந்த பசி தாங்க முடியாம வயிற்றில கல்லை கட்டியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கல்லை கட்டியிருக்கின்றார்கள். இந்த ஒரு பரிதாபகரமான ஒரு நிலையை, இந்த சோகமான ஒரு நிலையை, இந்த துக்ககரமான ஒரு நிலையை கொள்கைக்காக வேண்டி இன்றைக்கு திரண்டிருக்கக்கூடிய இந்த படையினை பார்த்து, அவர்களுடைய சோகம் கப்பி அவர்களுடைய முகத்தை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சில கவிதை வரிகளை பாடுகின்றார்கள். அவர்களுக்கு கவிதைகள் தெரியாது, துணுக்கு துணுக்கு வரிகளை அவர்கள் சொல்வார்கள். அப்போது குறிப்பிடுகின்றார்கள், லவ்லா அந்த மஹ்ததைனா வலா தஸத்தக்னா வலா சல்லைனா, யா அல்லாஹ் நீ மட்டும் எங்களுக்கு வழிகாட்டவில்லை என்றால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம், தர்மம் செய்திருக்க மாட்டோம், தொழுகையை தொழுதிருக்க மாட்டோம். ஃபஅன்ஸிலன் ஸகீனத்தன் அலைனா வ தப்பித்தில் அக்தாம இன் லாகைனா, இறைவா எங்களுக்கு உன்னிடத்திலிருந்து அமைதியை நீ பொழிவாயாக, எங்களுடைய பாதங்களை நீ நிலைநிறுத்துவாயாக எதிரிகளை சந்திக்கின்ற போது. இன்னல் உலா கது பகவ் அலைனா, அவர்கள் எங்கள் மீது வரம்பு மீது தாக்குதல் தொடுக்கின்றார்கள். இதா அராது ஃபித்னத்தன் அபைனா, அவர்கள் இதன் மூலமாக எங்களை சோதிக்க வேண்டும் என்று நினைத்தால், இந்த சத்தியத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று நினைத்தால் ஒருபோதும் அது நடக்காது, நாங்கள் உறுதியாக நிற்போம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அல்லாஹும்ம ஃபிர் லில் அன்சாரி வல் முஹாஜிரா, இந்த அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் நீ அருள் புரி, அவர்களுக்கு உதவி செய். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னல் ஈஷ ஈஷுல் ஆகிரா, வாழ்க்கை என்றால் மறுமையினுடைய வாழ்க்கை தான். அல்லாஹ் மன்சுர் அல்லாஹ் மக்ஃபிர் ஃபக்ஃபிர் லில் அன்சாரி வல் முஹாஜிரா, இந்த முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் நீ அருள் புரி. இவ்வளவு ஒரு பசியில வாடிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க என்று சொல்கின்ற அந்த நேரத்தில் அவங்க சொல்றாங்க பாருங்க, ஃபகாலு முஜீபீன லஹு, ரசூலுல்லாஹ்வுக்கு பதிலளித்து அவர்கள் சொல்கின்றார்கள், நஹ்னுல்லதீன பாயவு முஹம்மதா அலல் ஜிஹாதி மா பகீனா அபதா, நாங்கள் யார் தெரியுமா, இந்த முகம்மதுக்கு எங்களுடைய உயிரை எழுதி கொடுத்து விட்டோம், நாங்கள் இருக்கின்ற வரை எங்களுடைய உயிர் அர்ப்பணம், எங்களுடைய உயிர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சமர்ப்பணம். இப்படி எழுதி கொடுத்த நாங்கள் ஆற்றால் இந்த பசியில நாங்க தோண்டு போயிருவோமா, இந்த பசியில நாங்கள் வாடி போய் விடுவோமா, வதங்கி போய் விடுவோமா, நீங்க அதற்கு கவலைப்பட வேண்டியது இல்லையே என்று சொன்ன இந்த வரலாறு உலகத்தில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தங்க தோழர்கள், அப்படிப்பட்ட ஒரு தியாக தோழர்கள், அவர்கள்தான் அந்த களத்தில் நின்று கொண்டு நிற்கின்றார்கள். இந்த கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தோழர்கள் வந்து ஒரு முறையீடு செய்கின்றார்கள். என்ன முறையீடு? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நபி தோழர்கள் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, பெரிய ஒரு பாறாங்கல் ஒன்று குறுக்கிடுகின்றது, இந்த ஒட்டிய வயரோடு நாங்கள் இந்த சம்மட்டியை வைத்து அடித்து பார்க்கின்றோம், எங்களுடைய அந்த சம்மட்டிக்கு அந்த பாறாங்கல் சவால் விடுகின்றது, எங்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை, உடைக்க முடியவில்லை என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் நான் வர்றேன் அப்படிங்கிறான். நான் வருகிறேன் என்று சொல்லி வரக்கூடிய அவர்களுடைய வயிற்றிலும் ஒரு கல் கட்டப்பட்டு இருக்கின்றது. கூணல் விழுந்த வயிறு, குழி விழுந்த வயிறு, அது நிமிர்ந்து இருக்க வேண்டும், அப்போதுதான் வேலை செய்ய முடியும். நமது ஊர்ல சொல்லுவாங்க, கொலையூர்காரன் கூட, கொலை உண்டவன் இருக்கிறான கொலை குற்றுயிர்காரனு கூட ஒரு அளவிற்கு தூங்கிடுவான், ஆனா குறை வைத்து உள்ளவன் குற்றுயிர்காரன் தூங்கிடுவான், குறை வயிற்றுக்காரன் தூங்க முடியாது, பசியில் உள்ளவனால தூங்க முடியாதுமா. ஆனா இங்க நபி தோழர்கள் தூங்கல்ல, வேலை செய்யறாங்க. எதிரிகள் மதீனாவை எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து வந்து இலக்கு வச்சு இதோடு ஓய்த்து விட வேண்டும் என்று கணக்கு போட்டு வந்து நிற்கின்றார்கள், கணக்கை முடித்து விட வேண்டும் என்று. இந்த எதிரிகளை எதிர்கொள்றதுக்கு தான் இந்த பசியோடு அந்த போர்க்களத்தில் அவர்கள் நிற்கின்றார்கள். அந்த நேரத்தில் இந்த பாறாங்கல் குறுக்கிடுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அவங்க சொல்றாங்க, வலபித்னா ஸலாஸத அய்யாமின் லா நதூகு தவாகன், 3 நாட்கள் நாங்கள் எந்த ஒரு உணவையும் சாப்பிட்டதே கிடையாது, அவ்வளவு பசியில் இருக்கிறோம். இந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உளியை எடுக்கின்றார்கள். எடுத்து ஃபலரப, ஒரு அடி அடிக்கின்றார்கள். ஃபஆத கதீபன் நஹியல், அப்படியே பொடி பொடியா மணலாக அப்படியே அது தெரித்து ஓடி விடுகின்றது. அந்த பாறாங்கள் அப்படி சுக்குநூறா ஆயிப்போ பார்க்கிறோம். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பாறாங்கல்ல உடைச்சிட்டு இருக்கும் போதுதான் இவங்களையே பார்க்கிறாங்க.
ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், என்னடா இது, இந்த மனிதர் இவ்வளவு பசியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய மனசு தாங்க முடியல. ஆற்றாமையின் காரணத்தினால வேதனையில மதீனா தான வீட்டிற்கு வர்றான். வந்து தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்றாங்க, ராயித்து பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷையன் மா கான ஃபீ ذلك الصبر. ரசூலுல்லாஹ்வுடைய உடல்ல அவங்களுடைய முகத்துல நான் பார்த்தேன், ஏதோ ஒன்று தெரிகின்றது, வாட்டம், பசி. அதை பார்த்து விட்டு மா கான ஃபீ ذلك الصبر, எனக்கு பொறுமையே இல்ல, ஓடி வந்துட்டேன். உன் வீட்டுல ஏதாவது இருக்குதா, ஏதாவது இருக்குதா, ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்குதா என்று கேட்கிறான். அப்படி கேட்கும் போது கொஞ்சம் போல கோதுமை மாவு இருக்குது, ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று இருக்கின்றது, கொஞ்சம் போல பேரித்தம்பழம் இருக்கிறது என்று சொல்றான். அப்படி சொன்ன உடனே சரி நீ ஏற்பாடு பண்ணு என்று சொல்லிவிட்டு சட்டிய அடுப்புல ஏத்துறாங்க. சின்ன ஒரு ஆட்டுக்குட்டி, அதை அறுத்துட்டாங்க, மாவை குழைச்சு வச்சுட்டாங்க. அங்கிருந்து புறப்பட்டு வர்றாங்க. இப்ப இந்த நேரத்தில் அவங்களுடைய மனைவி ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க ரசூலுல்லாஹ்வை அவங்கள எல்லாரையும் சேர்த்து கூப்பிட்டு வந்து என்ன கேவலப்படுத்துறாதீங்க, என்ன கேவலப்படுத்துறாதீங்க, இருக்கிறது இவ்வளவுதான் என்று சொல்றாங்க. அவங்க அங்கிருந்து வந்து ரசூலுல்லாஹ்வை தனியா கூப்பிட்டு காதும் காதுமா, அல்லாஹ்வுடைய தூதரை, ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி, கொஞ்சம் போல மாவு, நீங்களும் ஒரு ஆளு 2 பேர் அடிஷனலா கூட வரலாம், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, கம்ஹுவ கேக்குறாங்க, இந்த விபரத்தை எவ்வளவு அப்படிங்கிறாங்க. கசீருன் தையிப், அது நிறையப்பா, நல்ல தாராளமா எல்லாருக்கும் திருப்தியா போதும் என்று சொல்றாங்க. சொல்லிட்டு ஒரு நிபந்தனை இடுறாங்க, லா தன்சிஅல் புர்மா வலல் ஹுப்ஸ மினத் தன்னூர், சட்டியை வந்து நீ அடுப்புல இருந்து இறக்கிறாத, அத போல மாவையும் நீ இறக்கி விடாத, நான் வர்றேன் என்று சொல்றாங்க. இப்படி சொல்லிட்டு இவங்க சொன்னது காதும் காதும் வச்சு ஏதோ ஒரு ஆளு 2 பேர் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்கமா டிக்ளேர் பண்ணிட்டாங்க, 1000 பேர் கிட்ட இருக்கிறாங்க, பகிரங்கமாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஃபஸாஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாருமே பசிங்க, சத்தம் போடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யா அஹ்லல் ஹந்தக், அகல்வாசிகளே, குழி தோண்டக்கூடியவர்களே, இன்ன ஜாபிரன் கது சன சூரன் ஃபஹய்யஹலா, சாப்பாடு தயாரித்து வச்சிருக்கிறாரு, எல்லாரும் கிளம்பி வாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. பட்டினி படை என்றால் பட்டினி படை, அதாவது இப்ப நம்ம தௌஹீத் ஜமாத்துல எங்காவது விருந்து வருதான்னு ஒரு ஏக்கத்தோடையும் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லா விருந்து வாசலும் நமக்கு அடைக்கப்பட்டு போச்சு. கத்தம் 40 கல்யாணம் அப்படின்னு வச்சா நாம ஒரு நிபந்தனை வச்சிருக்கோம், பெண் வீட்டுல வாங்குறானா, வரதட்சணை வாங்குறானா, ஷிர்கான கவிதைகள் நிக்காஹ்ல நடைபெறுதா, இப்படி ஒரு லிஸ்ட போக்குறோம். இப்படி ஒரு லிஸ்ட போட்டு வச்சு பார்த்தா எந்த நிக்காஹ் தேரும், ரொம்ப 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 குறைச்சலான நிக்காஹ் தான். அப்படிப்பட்ட சில நிக்காஹ்லையும் சம்சா வடையில கல்யாணம் முடிச்சு போயாராங்க, எங்க சாப்பாடு கிடைக்கும். அதனால தௌஹீத் பட்டாளத்தை கூப்பிட்டாங்கன்னு வைங்க, அப்படியே 100 சிசி வேகத்துல வந்து என்ன செய்யுது, அப்படியே ஹார்ஸ் பவர்ல அப்படி பறக்குது சாப்பாடு. அப்ப இந்த மாதிரி அன்றைக்கு நமக்காவது சாப்பாடு கிடைக்குது, அந்த பட்டினி பட்டாளத்திற்கு எந்த விதமான ஒரு சாப்பாடும் இல்ல. இப்ப நீங்க போங்க அப்படின்னு ஜாபிர் அனுப்பி விட்டாங்களா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழரான ஜாபிர் வீட்டிற்கு வந்து ரசூலுல்லாஹ் வர்றாங்க, கூட எல்லாரும் வர்றாங்க. அப்ப அவங்க கேக்குறாங்க, தகவலை சொன்னீங்களா என்ன அப்படிங்கிறாங்க. சொன்ன விசாரிச்சாங்களா என்னன்னு சொல்லி கேட்டாங்களா, டீட்டெயில். ரசூலுல்லாஹ் அந்த மாதிரிலாம் இன்றைக்கு நாம ஒரு வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு நகர மாட்டோமே, அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாத்தையும் வந்து ஒரு கணக்கு போட்டு வீட்டினுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறது எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர்கள். அப்ப அவங்க கேட்கிறாங்க, உங்கள்கிட்ட அதை பத்தி விசாரித்தார்களா என்று கேட்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் ஆமா அதெல்லாம் விசாரிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளவுதான் இருக்குது ரசூலுல்லாஹ் சொன்னதை அவங்க சொல்லி விடுகின்றார்கள். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வந்து விடுகின்றார்கள். வந்து
ரொட்டி போடக்கூடிய அந்த பெண்ணையும் அழைக்கிறாங்க. அழைச்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொட்டி துண்டை பிச்சு அதுல கறியை தூக்கி வச்சு அப்படியே சப்ளை பண்றாங்க. அப்படி இந்த சட்டியில இருந்து எடுக்கும் பொழுது சட்டியை மூடி வச்சுக்கிறாங்க. இன்னொரு அறிவிப்புல வருது, அந்த மாவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துப்புகின்றார்கள். அதே போன்று அந்த அடுப்புலையும் துப்புகின்றார்கள். இப்போ எவனாவது ஷேக் துப்புனான்னு வைங்க, ஆளை வச்சு சாத்திருங்க. இவனெல்லாம் இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு உள்ள தனி தகுதியை தவிர இவனுக்கு ஆஸ்துமா இருக்கும், டிபி இருக்கும், இருக்கிறத பூரா நம்மகிட்ட அள்ளி வச்சு போயிருவானுவோ. அவன் இந்த ஒரு தகுதி, இந்த ஸ்பெஷாலிட்டி, இந்த தனித்தன்மை அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் உள்ளது, வேற யாருக்குமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எடுத்து கொடுக்கறாங்க. கொடுத்தா அல்லாஹு அக்பர் வந்துகிட்டே இருக்குது. எல்லாருக்குமே கொடுத்து 1000 பேருக்கும் சப்ளை பண்ணி மீதி மிச்சம் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எம்மா இதை நீ மற்றவங்களுக்கும் அன்பளிப்பு செய் என்று சொல்லி விடுறாங்க. சட்டியில அப்படியே கொதித்து கொண்டு அந்த இறைச்சி அந்த ரொட்டி அப்படியே வெந்து கொண்டு இருக்கின்றது. இப்படி ஒரு சிறிய ஒரு ஆறுதல் இந்த அகல் போர்ல கிடைக்குது. இது எப்ப கிடைக்குது? 3 நாட்களாக நபித்தோழர்கள் பட்டினியாக இருந்த பிறகு இப்படி கிடைக்குது. இது எப்போதாவது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல ஏற்படும். காலம் முழுவதும் ரசூலுல்லாஹ் இப்படியே அற்புதத்துல ஓட்டலாமே கிடையாது. அல்லாஹ் சில சந்தர்ப்பங்கள்ல இப்படிப்பட்ட வேறு வழியே இல்ல, அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கொடுக்கிறான் இந்த மக்களுக்கு. இப்போது மீண்டும் திரும்ப களத்திற்கு வந்து விட்டார்கள். இந்த அகல் போரை பொறுத்தவரையில, இந்த அஹ்ஸாப் போரை பொறுத்தவரையில பெரிய சண்டைகள். பத்ர்ல பார்த்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 பேர்களை எதிரிகள்ல கொன்றாங்க, 70 பேர்களை கைது செய்தாங்க. அது மாதிரியான ஒரு நிலைமை அஹ்ஸாப்ல ஏற்பட்டதா என்றால் ஹதீஸ்ல தேடி பார்க்கும்போது பெரும் அளவுல ஒன்றுமே கிடைக்கவில்லை. உஹது போர் எடுத்துக்கொண்டால் கேஷ்வாட்டிஸ் நமக்கு பாதிப்பு அதிகம். முஸ்லிம்களுடைய தரப்புல ஒரு 70 பேர்கள் கிட்ட கொல்லப்பட்டிருந்தாங்க. இங்கு நாம பார்க்கின்ற பொழுது அஹ்ஸாப் போர்ல அது மாதிரியான பெரிய ஒரு உயிரிழப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. எதிர் தரப்புலையும் பார்க்கிறோம், இங்கேயும் பார்க்கிறோம். ஆனால் ஒரு அற்புதம் நடந்திருக்கின்றதான கிளம்பி வந்திருக்கிறது யார் என்று பார்த்தீர்கள் என்றால் ஒட்டுமொத்த அரபகமும் சேர்ந்து வந்திருக்கின்றது. ஒரே இலக்கு, ஒரே குறி, மதீனா மட்டும்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்கள் மட்டும்தான். பெரும் படையினர்கள் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. இப்படி வந்து சேர்ந்த அந்த நேரத்தில் எதிரிகளுடைய தரப்புல என்ன நடக்கின்றது என்பதையும் வேவு பார்க்க வேண்டும் அல்லவா, உளவு பார்க்க வேண்டும் அல்லவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது அல்லாஹ் அந்த தோழர்கள் அழைக்கின்றார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்கள்ட்ட ஒருவர் சொல்கின்றார், நான் மட்டும் அல்லாஹ்வுடைய தூதரோட நான் எப்போதும் போர் செய்திருப்பேன், என்னென்ன சோதனைகள் ஏற்பட்டாலும் சரி அதற்கு நான் தாங்கிக்கிருவேன், எனக்கெல்லாம் அப்படிலாம் ஒரு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்றார் ஹுதைஃபா கிட்ட. அந்த ஹுதைஃபா அப்படியா சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு ஹுதைஃபா ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. இந்த அஹ்ஸாப் ஒரு சம்பவம் அவங்க குறிப்பிடுறாங்க. நாங்கள் எல்லாம் அஹ்ஸாபினுடைய அந்த போர் நடக்கும் போது இரவுல ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் கடுமையான ஒரு குளிர் காற்று ஒன்று வீசியது. அரபு நாட்டு குளிர் இருக்க இப்போ குறைஞ்சிருச்சு. இந்த குளோபல் வார்மிங்ல உலக புவி வெப்பத்தின் காரணத்தினால பழைய மாதிரிலாம் கிடையாது. அந்த குளிரை தாங்கவே முடியாது. அந்த குளிரையும் தாண்டிய ஒரு குளிர் தான் இப்போது அடிக்கின்றது, கடுமையான குளிர் காற்று. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலா ரஜுலுன் யதீனி பிஹபரில் கௌமி ஜஅலஹு அல்லாஹு மஇ யௌமல் கியாமா. யாராவது உங்கள வரமாட்டீங்களா? ரசூலுல்லாஹ் ஒரு கெஞ்சல் போல் கேட்கிறான். அதிகார தோரணையில கேட்கலாம். அடிக்கிற குளிர் இருக்கின்றதே, வாட்டுகின்ற குளிர், யாருமே அசைஞ்சு போக முடியாது. என்ன அவங்கள்ட்ட என்ன இருக்கும்? உடுக்கிறதுக்கு 2 ஆடைகள். இது போன்று போர் ஏற்படும் போது நிறைய போர்வைகள் எல்லாம் அவங்க கொண்டு வர முடியுமா? அது மாதிரியான ஒரு படையெல்லாம் கிடையாது. சும்மா பட்டினி பட்டாலும் பெரிய அளவுல அவங்கள்ட்ட கருவிகளோ அல்லது உடைகளோ கிடையாது, இன்ன பிற ராணுவத்தினர் போன்று. அப்ப இந்த படையினர் இந்த குளிர்ல தாங்க முடியாம அப்படியே நடுநடுங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணையிட்டும் அவங்க சொல்லலாம்,
அதற்கு கேட்கறதுக்கு அந்த நபி தோழர்களும் தயங்க மாட்டாங்க. ஆனா இந்த குளுரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலே தாங்க முடியல. இவர்களை எப்படி இந்த சந்தர்ப்பத்தில் நாம வேலை ஏவுறது என்று தயங்குறாங்க. அதனாலதான் இந்த ஒரு இலகுவான ஒரு வார்த்தையை போடுறாங்க. யாராவது எதிரி முகாம்ல போய் என்ன தகவல் என்று வேவு பார்த்து விட்டு வரமாட்டீர்களா? அப்படி உளவு பார்த்து விட்டு வந்தீர்கள் என்றால் அவரும் நானும் சுவனத்துல ஒன்றாயிருப்போம் என்று சொல்றாங்க. இப்படி ஒரு தடவை சொல்றாங்க. இதை சொல்லியும் யாரும் அசைய காணோம். ஏன்னா குளிர் அப்படி மாட்டுது. இரண்டாவது தடவையும் சொல்றாங்க, மூன்றாவது தடவையும் அப்படி சொல்றாங்க. சொன்ன உடனே எந்த ஒரு பதிலையும் காணோம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லை கேட்க மறுக்கின்றார்கள் என்பது அல்ல, தாங்க முடியாத ஒரு குளிர். இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேற வழி இல்லை. ஹுதைஃபா வா அப்படின்ட்டாங்க. இப்போ ஹுதைஃபா இனிமேல் எனக்கு தப்பிக்கிறதுக்கு வழி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிட்டாங்க, பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹுதைஃபா சொல்றாங்க. இப்படி கூப்பிடும் போதெல்லாம் பேர் சொல்லாம இருக்கும் போதெல்லாம் எல்லாருமே இதை இன்றைக்கு நீங்க வழக்கத்தை நீங்க பார்க்கலாம். அங்க யாராவது இருக்காங்க வைப்பாங்க வாங்கன்னா ஒரு பையனும் கேட்க மாட்டாங்க. மாணவர்களுக்கு மத்தியில யாராவது ஒரு மாணவங்க வாங்கப்பா அப்படின்னா ஒருத்தருமே அசைய மாட்டான். இப்பவுமே பாக்குறோம் சாதாரண ஒரு விஷயத்துல அங்கு அந்த மாதிரியான ஒரு குளிர் பேரை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்ட உடனே எழுந்திரு அப்படிங்கிறாங்க. எழுந்திருச்சிட்டாங்க. போய் எதிரி படையில என்னங்கறத வேவு பார்த்துட்டு வரணும். நீ போய் உனக்கு ஏதாவது ஒரு லாபகமான ஒரு சூழ்நிலை கிடைச்சி யாரையாவது நீ அங்க கொல்ற மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு வை, அந்த காரியத்தில் நீ இறங்கிடக்கூடாது. லா தத்அருஹும் அலைய, நீ போய் எந்த ஒரு அதாவது ஒரு சலனத்தையும் ஏற்படுத்தி விடக்கூடாது. உன்னுடைய வேலை உளவு பார்த்து விட்டு வருவது மட்டும்தான், சொன்னதை மட்டும்தான் செய்யணும், வேறு எதையுமே நீ அங்கு செய்து விடக்கூடாது என்று சொல்றாங்க. இதெல்லாம் நபி தோழர்கள் பேணுவாங்க. ஏன்னா உஹது போர்க்களத்தில் அப்படி ஒரு உத்தரவுக்கு மாறாக நடந்ததன் காரணத்தினால்தான் வெற்றி வாகை சூட வேண்டிய ஒரு கட்டத்தில், வெற்றி கிடைக்க வேண்டிய தருணத்தில் அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்துருச்சு. தலைகளான ஒரு மாற்றத்தில் ஏற்பட்டு விட்டது. அதனால இதை நபி தோழர்கள் பேணுவார்கள். இப்போது இவங்க இங்கிருந்து கிளம்பி போறாங்க. சொல்றாரு, ஃபலம்மா வல்லைது மின் இந்திஹி, நான் அவரிடத்திலிருந்து கிளம்பி போகும்போது நடுக்கம், திடுக்கம், குளிரு, ஆட்டுதல் அப்படியே கொடுந்து உடல் தானாக கிடுகிடுத்துக்கிட்டு இருந்துச்சு இல்ல, இதெல்லாம் என்னுடைய உடல்ல இருந்து மாறி போய் நல்ல சுடுவெண்ணீர்ல குளிச்சா எப்படி இருக்கும், கதகதப்பாட்டு விதுவிதுப்பாக நெருப்பாக எப்படி இருக்கும், அத மாதிரி நான் அப்படியே வேகமாக பாய்ந்து எதிர் தரப்பில் போய் சேர்ந்து விட்டேன். எதிர் முகாமுக்கு வந்துட்டாங்க. ஃபரைது அபா சுஃபியான் யஸ்லி லஹரஹு பின்னார், அபு சுஃபியான் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறார். நான் பாட்டி எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா, முதுகு பக்கத்துல நல்ல நெருப்பு எரியுது, அந்த நெருப்புல இருந்து அப்படியே குளிர், முதுகு பக்கத்துல குளிர் காய்க்க வைக்கிறார். முன்னம் பக்கத்துல குளிர் காய்க்க வைக்கல, முதுகு பக்கத்துல அப்படியே நல்ல நெருப்பு அப்படியே கனல் அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதில் அப்படி சுவாரஸ்யமா அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஜெண்டிலாட்டு. நல்ல முதுகு மட்டும் அப்படியே நல்ல முறம் போன்று, எங்க பகுதியில் சுளவு அப்படிம்பாங்க பிடைக்கிறதுக்காக உள்ளது, அது மாதிரி நல்ல விசாலமா இருக்குது. இப்போ ஹுதைஃபா சொல்றாங்க, அழகான ஒரு சான்ஸ் விடுவானா என்று சொல்லி வில்லை எடுத்து அம்பையும் நான் வைத்து விட்டேன். ஏன்னா இது மாதிரியான ஒரு லக்கு எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்போ வச்சு சாத்தினு வைங்க, குறி நல்ல இவர் தான் மக்காவில் இவர் எப்படிப்பட்ட ஆளு, இவர் தான் பத்ர்ல இவர் கிடையாது, உஹது போர்க்களத்தை இவர் தான் நடத்தி வந்தார். இப்ப அஹ்ஸா போரையும் இவர் தான் நடத்தி வந்துட்டு இருக்காரு. இந்த சந்தர்ப்பத்தில் இவரை ஓச்சிட்டேன்னு வைங்க, இவரை சாச்சிட்டேன்னு வைங்க, இனிமேல் மக்காவில் எவனுமே எழுந்திருச்சு வர முடியாது, அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு என்று அம்பையும் வில்லை எடுத்து வச்சு சரியாக குறி பார்த்து கொண்டு இருக்கும் போது என்னுடைய சிந்தனை பொறியில் தட்டியது, நீ அங்கு போய் வேறு வேலை எதுவும் செய்துவிடக் கூடாது என்று சொன்னாங்களே, அது என்னிடத்துல வந்துருச்சு. முதல்ல எனக்கு இது முந்துச்சு, எடுத்தனா அம்பை எடுத்தனா வில்லை எடுத்தனா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சொல்ல நினைச்சனா கீழே வைத்து விட்டேன். விட்டுருவோம், தேவையில்லை
என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து இவங்க சொல்றாங்க, அங்கிருந்து நான் அப்படியே நினைத்து விட்டு அங்கிருந்து ஓடி வந்து இவ்வளவுதான் சம்பவம், இப்படி இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க என்ற இந்த தகவலை எல்லாம் அப்படியே ரசூலுல்லாஹ்ட்ட பரிமாறி விட்டு, இப்போ அந்த போகும்போது குளிர் அவங்களுக்கு இல்ல, இப்ப பழையபடிக்கு குளிர் வந்துருச்சு. இது அல்லாஹ்வா ஏற்படுத்தி கொடுக்குறான். இப்ப சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்க, இப்போ அவருடைய உடல் நடுங்குதா, ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த தொழுகைக்காக வேண்டி உள்ள அந்த டிரெஸ்ல கொஞ்சம் மேல் மிச்சமா இருக்குல்ல, அத அந்த ஹுதைஃபாவுக்கு மேல சுத்தி படுப்பா அப்படிங்கிறாங்க. என்ன மாதிரியான ஒரு தூதர், படுப்பா என்று சொல்லிவிட்டு அந்த வெதுவெது பிள்ளைய வந்து நான் தூங்கிட்டேன். காலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல பாருங்க, தொண்டர்கள் தூங்குறாங்க, இவர் விழிச்சுக்கிட்டு இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன மாதிரியான ஒரு தளபதி. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களாம் பார்த்தா தொண்டர்கள் அனுப்பிட்டு இவன் குண்டர மாதிரி வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருப்பான், பாக்குற மாதிரியா. இங்க அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இப்போ அவங்கள ஹுதைஃபாவை எழுப்புறாங்க, துன்யா நௌமான் தூங்கு முஞ்சி எழுந்திருப்பான் என்று யாரை எழுப்புறாங்க, ஹுதைஃபாவை எழுப்புறாங்க, எழுந்திருப்பா என்று சொல்லி எழுப்புறாங்க. இந்த சம்பவத்தை நீ இருந்தா நான் கிழிச்சிருவேன்னு சொன்னிய, கிழிக்கக்கூடிய நிலையை எங்களுக்கு அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்லி காட்டுறாங்க. அவர் சொன்னாரு, ஒரு ஆளு, நான் ரசூலுல்லாஹ்வோட இருந்தா போரிட்டு நான் அப்படி சாதிச்சிருப்பேன், ரசூலுல்லாஹ்வை கொண்டு தியாகம் பண்ணிருப்பேன். பார்த்துக்க, நாங்களே என்ன கிழிசல் கிழிஞ்சிட்டோம், நீ என்னமோ சண்டாக்கி சாரா புழிஞ்சுவோ அப்படிங்கிறீல்ல, இதுதான் நிலைமை அப்படிங்கிறாங்க. இதுல அல்லாஹ்வுடைய அற்புதத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இந்த அபு சுஃபியான் தப்பிட்டே இருக்காருங்க. பத்ர் போர்க்களம், பத்ர் போர்க்களத்துல பத்ர் போர்க்களம் ஏற்பட்டது எப்படி உங்களுக்கு எல்லாம் தெரியும். டைரக்டாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்துல வந்து அபூஜஹலையோ அல்லது உத்பாவையோ ஷைபாவையோ நேரடியாக மோதனம் என்று வரவில்லை. அவர்கள் வந்தது எதற்கு என்றால், இந்த அபு சுஃபியான் தான் சிரியாவுக்கு போய் வணிகத்தோடு நிறைய சம்பாத்தியத்தோடு வர்றாரு. அவரை அடிக்கணும் தான் வர்றாங்க. அவர் அடிக்கணும் வரும் பொழுது அவர் என்ன செய்யறாரு, அவர் வேவு பார்த்துக்கிட்டே வர்றாரு. அபு சுஃபியான் சாதாரண ஆள் கிடையாது, அவர் வேவு பார்த்துக்கிட்டே வர்றாரு. முகம்மதுனால எதுவும் நமக்கு அபாயம் இருக்குதா, மதீனாவை கிராஸ் பண்ணி தானே போகணும், நம்மளை எதுவும் சாத்திடுவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஒரு இடத்துல நின்று பாக்குறாங்க. ஒரு இடத்துல ஒரு அந்த ஒட்டகத்தினுடைய சாணி கிடக்குது, அதை பிளந்து பாக்குறாங்க. அதுல பேரிச்சம்பழம் கொட்டை எடுக்கிறாங்க. அவருக்கு தெரியுது, அந்த சாணத்துல அவருக்கு ஒரு ஞானம் பிறக்குது, இது மதீனாவில் இருந்து வந்த பேரித்தம்பழம், அந்த சாப்பிட்டு வந்திருக்குது. இவங்க நம்மளை வந்து சுத்தி மதீனாவில் உள்ள மோப்ப சக்திகள் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றன. அதனால மதீனாவை கிராஸ் பண்ணி போனோன்னு வைங்க, நாம எக்கச்சக்கமாக மாட்டி விடுவோம் என்று சொல்லி அபூஜஹலுக்கு தகவல் கொடுக்கிறாரு. அபூஜஹல் அங்கிருந்து புறப்பட்டு படையோடு வர்றாரு. இந்த சந்தர்ப்பத்தில் இவர் மதீனாவை தாண்டி நாம போக வேண்டாம், கடற்கரை ரூட் ஒண்ணு இருக்குது, அந்த வழியா போயிருவோம் சொல்லி அந்த வழியா தப்பிச்சு போயிட்டாரு. அவர் மக்காவுல போய் சேர்ந்துட்டாரு. இங்க அபூஜஹல் வந்து நிக்கிறான். பத்ர் போர் ஏற்பட்டுருச்சு, அபூஜஹல் கொல்லப்பட்டாச்சு. பெரும் பெரும் உமையுத்துன கலவு, யார் யாரெல்லாம் மக்காவுல விவிஐபிக்களாக இருந்தார்களோ அத்தனை பேர்களுமே கொல்லப்பட்டார்கள். எஸ்கேப் யாரு, அபு சுஃபியான் தப்பிச்சிட்டார். உஹது போர்க்களம், அதுலயும் அவர் தப்பித்து விட்டார். இப்போது அஹ்ஸா போர்க்களம், ஹுதைஃபாவுடைய அம்புல ஆள் விழ வேண்டும், ஆளு சாக வேண்டும், ரசூலுல்லாஹ் போட்ட ஒரு உத்தரவு, அதனால திரும்ப வந்துட்டாங்க. அல்லாஹ் அக்பர். கடைசியில இவருக்கு என்ன இருந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் இந்த பின்னலை போடுறான், அல்லாஹ் இந்த முடிச்ச போடுறான். அது அவன் தான் வந்து அப்படி பின்னி வச்சு இந்த நபித்தோழர்களை அதில் விட்டு வேலை பார்க்கின்றான். இந்த அபு சுஃபியான் ஃபத்ஹ் மக்காவுக்கு முந்தி இஸ்லாத்துல வந்துட்டார். இதனால தான் அல்லாஹ் தஆலா அபுலஹப் ஓஞ்சிட்டான், அபூஜஹல் மாட்டிக்கிட்டான், உத்பா மாட்டியாச்சு, ஷைபா மாட்டியாச்சு, பெரும் பெரும் விவிஐபிக்கள் எல்லாம் போயிட்டாங்க. இவருக்கு அல்லாஹ்வுடைய ஹிதாயத் இருந்ததன் காரணத்தினால அல்லாஹ் தப்ப வச்சுட்டான். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாடுங்கிறதையும் இந்த அஹ்ஸா போர்ல பார்க்கிறோம். இதற்கு அடுத்து நாம இந்த போர்ல பார்க்கிறோம், அவ்வளவு படங்க, படை என்றால் அல்லாஹு அக்பர். இதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடையை நீங்கள் நினைத்து பாருங்கள். இது ஜாஅத்துக்கும் ஜுனூதுன், படைகள் வந்தன, பல படைகள் வந்தன. நம்மள்ட்ட இருந்த ஆயுதம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான்,
ஃபார்சல்னா அலைஹிம் ரீஹன், குளிர்ந்த காற்றை அனுப்பினோம். பனி காற்று. உலகத்துல ரஷ்யாவுக்கு படையெடுத்து போனவர்கள் எல்லாம் இந்த பனி போர்ல அந்த கால தருணம் இதையெல்லாம் பார்க்காம உலக போர்கள்ல இப்படி புறப்பட்டு போனவர்கள் அந்த குளிர் பிரதேசத்தினுடைய அந்த சூழல் எல்லாம் தெரியாம மாட்டி தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்கிற வரலாறு நம்ம பார்க்கிறோம். இங்கு அல்லாஹ் தஆலா கடுமையான ஒரு குளிர் காற்றை அனுப்பி ஃபார்சல்னா அலைஹிம் ரீஹன் வ ஜுனூதன் லம் தரவுஹா, நீங்கள் பார்க்காத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நபி தோழர்களுக்கு தெரியாத, நீங்கள் பார்க்காத ஒரு படையினரை நாம் அனுப்பி வைத்தோம். வகான அல்லாஹு பிமா தஅமலூன பஸீரா, நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கு பார்த்து கொண்டிருக்கின்றான். இது ஜாவுக்கும் மின் ஃபௌகிக்கும், உங்களுக்கு மேலால் அவர்கள் வந்தார்கள். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு பெரும் படை கிளம்பி வரும்போது எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க. மின் ஃபௌகிக்கும் மின் அஸ்ஃபல மின்கும், உங்களுக்கு கீழ்ப்புறத்தில் இருந்து வந்தார்கள். இது ஜாகத்தில் அபுசார், உங்களுடைய பார்வைகள் எல்லாம் சரிந்து போய்விட்டன, ஏற சுருங்கி விட்டன. பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் தொண்டை குழிக்குள் வந்து விட்டன. அல்லாஹ்வை பற்றியே நீங்கள் தவறாக நினைக்க ஆரம்பித்து விட்டீர்கள். என்ன, அல்லாஹ் வெற்றி தருவான், ஆனா வந்திருக்கக்கூடிய சூழலை பார்த்தா, படைகளை பார்த்தா, இதுல நாம அப்படியே நசுக்கப்பட்டு விடுவோம், அப்படியே அவர்களுடைய காலில் மிதிக்கப்பட்டு துவம்சமாக ஆக்கப்பட்டு விடுவோம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வே சொல்றான், ஹுனாலிகு புத்துலியல் முஃமினூன் வஸுல்ஸிலூ ஸில்ஸாலன் ஷதீதா, அந்த இடத்தில் மூமின்கள் மிக கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள், மிக கடுமையாக உழுக்கப்பட்டார்கள். அல்லாஹ் மக்காவுடைய ஆரம்ப வாழ்க்கையில அம் ஹஸிப்தும் அன் தத்குலுல் ஜன்னah, நீங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்குள் நுழையலாம் என்று நினைக்கின்றீர்களா? வலம்மா யத்திக்கும் மஸலுல்லதீன கலவு மின் கப்லிக்கும் மஸ்ஸத்துஹுமுல் பஸா வதர்ரா, உங்களுக்கு முன்னால் உண்டானவர்களுக்கு கடுமையான சோதனைகள், வாட்டி வதைக்கும் தொந்தரவுகள் எல்லாம் வந்து அவர்களை அணுகின, தாக்கின. வஸுல்ஸிலூ, அவர்கள் உழுக்கப்பட்டார்கள். ஹத்தா யகூலர் ரசூல் வல்லதீன ஆமனு மத்தா நஸ்ருல்லாஹ், ரசூலும் அவரோடு நம்பிக்கை கொண்டவர்களும் இவ்வளவுக்கு பிறகும் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும், இவ்வளவு சோதனை அடைஞ்சிட்டோமே என்று கேட்கிற அளவுக்கு உழுக்கப்பட்டார்கள். அந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க. எப்போது அடைஞ்சிருக்கிறாங்க? மக்காவுல 13 வருஷம் இந்த போர் நடந்தது. வரலாற்று துணுக்களை நம்ம பார்க்கும்போது ஹிஜ்ரி 5ல ஏற்கனவே 2 போர். அப்ப இப்படிப்பட்ட இந்த போர்க்களத்தில் நின்று அப்படியே இவ்வளவு பெரிய ஒரு அகல தோண்டிருக்கிறாங்க. அவ்வளவு தோண்டி பசியும் பட்டினியோடு இருக்கக்கூடிய இந்த மக்கள் இவ்வளவு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. இப்போதான் அல்லாஹ்வுடைய உதவி வந்து ஃபார்சல்னா அலைஹிம் ரீஹன், ஒரு காற்றை தான் அனுப்பணும். பெரிய கத்தி, வாளு, அம்பு, வில்லு எதற்குமே வேலை இல்லை. ஒரு காற்று, அந்த குளிர் காற்றிலேயே வந்து அவர்கள் சின்ன பின்னமாக ஆக்கப்பட்டார்கள். இந்த போர்க்களத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்றாங்க. அல்லாஹும்ம முன்சிலல் கிதாப், வேதத்தை இறக்கியவனே, சதியல் ஹிசாப், கணக்கை விரைவாக முடிக்கக்கூடியவனே, இஹ்ஸிமில் அஹ்ஸாப், இந்த படைகளை நீ தோற்கடித்து விடு, வஸல்ஸில் பிஹும், அவர்களை அப்படியே உழுக்கச் செய், நடுங்கச் செய். நாங்க நடுங்கிட்டு இருக்கிறோம், அவர்கள் நடுங்கச் செய், அவர்களை உலுக்கி விடு என்று சொன்ன உடனேதான் இப்படி ஒரு கடுமையான ஒரு காற்று அவர்களை எதிர்களை வந்து கூடாரத்தை அப்படியே அழித்து அவங்க அப்படியே புறப்பட்டு புறமுதுகு காட்டி ஓடக்கூடிய அளவில் ஆக்கிவிட்டது. இந்த போர்க்களத்துல நயவஞ்சகர்கள் சொல்றாங்க, அதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுல நமக்கு எல்லோருக்குமே படிப்பினை இருக்கிறது. யகூலுல் முனாஃபிகூன, நயவஞ்சகர்களும், வல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரல், நோய் உள்ளவர்களும், மா வாதனல்லாஹு வ ரசூலுஹு இல்லா குரூரா, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் வெறும் ஏமாற்றுத்தனத்தை தான் நமக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அல்லாஹ் காப்பாற்றணும். எந்த ஒரு மூமின் இடத்திலிருந்தும் இது மாதிரியான ஒரு சோதனையான கட்டத்தில் இது வரக்கூடாது. கொல்லப்பட்டாலும் சரிதான், இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வந்துவிடக் கூடாது.
இது காலத்து தாய்பத்தும் மின்கும் யா அஹ்ல யஸ்ரீப். அதாவது திருநெல்வேலியில ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேட்டையில ஒரு மண்டபத்தில் பிடிச்சு உள்ள வச்சுட்டான். காவல்துறை சொல்றான் 15 நாள் ரிமாண்டு அப்படிங்கிறான். 15 நாள் ரிமாண்டு அசைய முடியாது. உள்ளுக்குள்ள ஆட்கள் நம்ம ஆட்கள் தான், கொள்கை சகோதரர்கள் தான். என்ன இருந்தாலும் நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்ம கூப்பிட்டு வந்திருக்கலாம். இப்படி கூப்பிட்டு வந்துட்டீங்களே. ஒரு கொள்கைவாதி எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். எதற்கும் மனித பலவீனம் சொல்லுவோம் பாருங்க. இந்த முனாஃபிக்குங்க சொல்றாங்க, இது காலத்து தாய்பத்து மின்கும் யா அஹ்ல யஸ்ரீப், மதீனாவாசிகளே லா முகாமலக்கும், இங்கே நீங்கள் இருக்காதீர்கள், தங்க வேண்டாம். ஃபர்ஜிவு, திரும்ப போய்விடுங்கள் என்று ஓடிருங்க அப்படிங்கிறான். அந்த கூட்டத்தை பார்த்துட்டு வயஸ்தாதினி ஃபரீகுன் மின்ஹும் நபி, ஒரு கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து உத்தரவு கேட்கிறாங்களா, எப்பவுன இந்த புயூத்தனா அவுரத்துன், எங்க வீடுகள்லாம் காலியா இருக்குது, நாங்க வீட்டுக்கு போகணும், சீக்கிரம் பெர்மிஷன் தாங்க. 15 நாள் ரிமாண்ட் பண்றதுக்கு முன்னால நாங்க போயிடுவோம். இது 15 நாள் ரிமாண்ட் தாங்க, ஒண்ணுமே கிடையாது. அங்க உள்ள சூழல் அப்படியா, உயிர் போகக்கூடியது. இந்த புயூத்தனா அவுரத்துன், எங்களுடைய வீடுகள் எல்லாம் காலியாக கிடக்கின்றன. ஒமாஹிய பி அவுரத்தின், வீடெல்லாம் ஒன்னும் காலி கிடையாது, எல்லாம் பாதுகாப்பத்தான் இருக்குது. நீ யுரீதுன இல்லா ஃபிராரா, இந்த நேரத்தில் அவர்கள் தப்பிப்பதைத்தான், விரண்டு ஓடுவதைத்தான் விரும்புகின்றார்கள். இந்த சோதனையில அவர்கள் பங்கெடுக்க விரும்பவில்லை. இப்ப இது முனாஃபிக்குகளுடைய வார்த்தை. மூமின்களுடைய வார்த்தையை பாருங்க. வலம்மா ரஅல் முஃமினூனல் அஹ்ஸாப், இவ்வளவு படம் வந்திருக்குல்ல. இந்த படம் சில மேல வந்துச்சு, சில சங்கடங்கள்லாம் ஏற்பட்டுச்சு, அதே அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். இருந்தாலும் வலம்மா ரஅல் முஃமினூனல் அஹ்ஸாப், இந்த பெரும் படைகளை கண்டவுடனே காலூ ஹாதா மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு, இது அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் வாக்களித்த ஒன்றுதான், வரத்தான் செய்யும். சத்தியத்தை ஏற்றுக்கொண்டா எல்லாரும் ஒன்று திரண்டு வருவான். இன்றைக்கு திரண்டு இருக்கானா இல்லையா? திருவிடச்சேரி அந்த துப்பாக்கி சூடு சம்பவத்துல கடுகளவு நமக்கு சம்பந்தம் கிடையாது. அப்படி சம்பந்தம் இருந்தாலும் செய்தது நாங்கள் தான் என்ற திராணியம் நமக்கு உண்டு. அந்த மாதிரியான ஆட்கள் தான் செய்ய தேவையில்லை. யாரோ ஒருவர் தன்னுடைய சொந்தக்காரருக்காக வேண்டி வக்காலத்துக்கு வாங்குற வந்தவர் துப்பாக்கியை அவிழ்த்து விட்டாரு, திறந்து விட்டாரு, சுட்டுட்டாரு. அதான் நடந்துச்சு. இத நம்மிடத்திலிருந்து வெளியே போனாங்களே முகம் தெரியாத ஆட்கள், முகவரி தெரியாத ஆட்கள், அவர்களுடைய பேச்சுக்கள் சமுதாயத்தில் எடுபடாது, ஏறாது. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஏக்கத்தை தூக்கி விட்டவர்கள், அன்றைக்கு பேச்சாளர்களாக இருந்தவர்கள், இன்றைக்கு தௌஹீது ஜமாஅத்துல இன்றைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, இந்த சகோதரர்கள் தான். அவர்கள் தான் வீதி வீதியாக சென்றார்கள், ஊர் ஊராக சென்றார்கள், அவர்கள் நடத்திய பயிற்சி முகாம்களுக்கு சென்றார்கள். பேச்சே எடுபடாது. செச்சன்யா என்று சொன்னால் வழங்கிருமா? ரஷ்யாவில் உள்ள அந்த ஊர் பேர்கள் எல்லாம் சொல்லி மக்களிடத்தில் சொன்னா வழங்கிருமா? சுல்தான் சலாஹுத்தீன் ஐயூபி என்று சொன்ன உடனே செய்தி போய் சேர்ந்துருமா? கிடையாது. அருமை சகோதரர்களே, இந்த மாதிரியான இந்த ஆட்கள் என்ன செய்யறாங்க? நாங்க சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு வெற்றி பெற்றால் இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம். ஓடா டம்மி பீஸ். யார் மீது நடவடிக்கை எடுக்கிறது? இந்த தூது செய்தியை நாங்க வச்சிருக்கிறோம். ஃபிரௌனை எதிர்த்து நின்றார்களே மூசா அலைஹிஸ்ஸலாம், அந்த அவங்க எப்படி கரிச்சிச்சாங்க, அந்த தூது செய்தியை நாங்க கையில வச்சிருக்கோம்பா. எங்களுக்கு அப்படி துப்பாக்கி சூடு கிடைச்சா, மண்டை கபாலம் உடைக்கப்பட்டால் அது பாக்கியம் என்று கருதக்கூடியவர்கள். இந்த மிரட்டல், இந்த உருட்டல் கிடையாது. இந்த பண்பு நம்ம இடத்துல வரணும். இந்த படிப்பு நமக்கு இருக்கணும். பாருங்க, மூமின்கள் இதை பார்த்த உடனே மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு, முடிஞ்சா அஹ்ஸாப் என்ற இந்த அத்தியாயத்தை எடுத்து படிச்சு பார்த்துக்கங்க. ஒரு ஈமான்ல ஒரு ஸ்பிரிட் கிடைக்கும், ஒரு உத்வேகம் கிடைக்கும், ஒரு பிளம்பு பிறக்கும், ஒரு அனல் பிறக்கும். அப்படிப்பட்ட ஒரு அத்தியாயம் சொல்றாங்க. வஸதகல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் உண்மையை தான் சொன்னார்கள்.
ஒமா ஜாதகும் இல்லா ஈமானம் வ தஸ்லீமா. இது அவர்களுக்கு இறை நம்பிக்கையையும் அமைதியும் தான் ஏற்படுத்தியது. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தரணும். இது நம்ம தௌஹீத் ஜமாத்துல இன்றைக்கு நாம, அதாவது தமிழக வரலாற்றுல முஸ்லிம்கள் காவல்துறையை எதிர்த்துலாம் நீங்க பார்த்ததே கிடையாது. காக்கி சட்டை அப்படின்னு கேட்டா பயந்து ஓடிக்கிட்டு இருந்த ஒரு கட்டம். அவர்களை எல்லாம் எதிர்ப்பதற்கு முதல்வருடைய முற்றுகை என்றெல்லாம் அறிவிச்சு புறப்பட்டதற்கு பின்னணியாக பின்புலமாக இருந்தது எது? அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த சம்பவம் எல்லாம் தான் நமக்கு பின்புலமா இருந்துச்சு. அனல் கக்கக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் நமக்கு பின்புலமாக இருந்தது. அல்லாஹ் தஆலா சொல்றான், மினல் முஃமினீன ரிஜால், மூமின்கள சிலர் இருக்கின்றார்கள், சதகு மா ஆஹதுல்லாஹ் அலை, இவர்கள் அல்லாஹ்விடத்தில் கொடுத்த அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றி விட்டார்கள். நான் சாவுவேன் என்று சொல்லி ஒப்பந்தம் கொடுத்திருந்தாங்க, நிறைவேற்றிட்டாங்க. ஃபமின்ஹும் மன் கலா நஹ்பஹு, அவர்கள இந்த லட்சியத்தை நிறைவேற்றியவர்கள் உண்டு. ஒமின்ஹும் மையந்தவர், இன்னும் சில பேர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒமா பத்தலு தப்தீலா, அந்த அல்லாஹ்விடத்தில் கொடுத்த அந்த வாக்குறுதியில கடுகளவும் மாற்றம் செய்யவில்லை. இப்படி அங்க நின்னதுனாலதான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், என்ன நடந்துச்சு இந்த போர்ல? வரத்தல்லாஹு அல்லதீன கஃபரு பிகைலிஹிம், இந்த காபிர்களா அவர்களுடைய அந்த கோபத்தோடு வந்தாங்களே, பார்த்தாங்க, அங்கிருந்து வந்தா மதீனா உள்ள போய் சடபுடன் உள்ள போய் எல்லாத்தையும் அடிச்சு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தாக்கிட்டு கதையை முடிச்சிட்டு போலான்னு பார்த்தா பெரிய ஒரு அகலு. என்னடா இது, முகம்மது நம்மளை ஏமாத்திட்டாரு, ஆத்திரம் தாங்க முடியல. சரி, வேற ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குமா என்று பார்த்தால் ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் சொல்றான், வரத்தல்லதீன கஃபரு பிகைலிஹிம், இந்த காபிரானவர்களை அவர்களுடைய கோபத்தோடயே திரும்ப அனுப்பிவிட்டான். அல்லாஹ் அக்பர். லம் யனாலு கைரா, அவர்களுக்கு எந்த விதமான ஒரு நன்மையும் கிடைக்கவில்லை. வகஃபல்லாஹுல் முஃமினீனல் கிதால், உயிர உடனும் வந்திருந்தாங்க அந்த நபி தோழர்களுக்கு அல்லாஹ் தஆலா போர் செய்யாமலே காப்பாற்றி விட்டான். அல்லாஹ் அக்பர். வகான அல்லாஹு கவியன் அஸீஸா, அல்லாஹ் வலிமை மிக்கவனாக எல்லாவற்றையும் மிகைத்தவனாக இருக்கின்றான். பார்த்துங்க, மிகப்பெரிய ஒரு வெற்றி இதுல கிடைக்குது. இந்த நேரத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த அஹ்ஸாப் போர் இதுதாங்க, அதாவது ரசூலுல்லாஹ் ஒன்ஸ் ஃபார் ஆல் முடிக்க வேண்டும் என்று கிளம்பி வந்ததுல குறைஷிகள் பெரும் அளவுல எல்லாரையும் திரட்டி விட்டு வந்தது. இந்த போர்ல அவர்கள் திரும்ப போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லான நகுஸூஹும், இனிமேல் வரலாறு திரும்பி விட்டது, இவர்களை எதிர்த்து நாம் தான் படை நடத்துவோம். வலா யகுஸூனா, இவர்கள் நம்ம எதிர்த்து வரமாட்டார்கள். முடிஞ்சு போச்சு. எவ்வளவு பெரிய வெற்றின்னு பாருங்க. இவ்வளவுக்கு காரணம் என்ன? அந்த தியாக உணர்வு. எதையும் நாங்கள் தாங்கிக் கொள்வோம் என்ற ஒரு எண்ணம். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் இந்த போர்க்களத்திற்கு கூப்பிட்டாங்களா, நாங்கள் கிளம்பி விடுவோம் என்று அவர்கள் கிளம்பி வந்தாங்களே, அந்த தியாக உணர்வு. எதையும் நாங்கள் சந்திக்க தயார் என்று வீர மரணத்தை அடைய வந்தாங்களே, அந்த துணிவான எண்ணம். இதற்கு அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு வெற்றியை கொடுத்து விட்டான். மாபெரும் ஒரு வெற்றி. அது மாதிரி அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இதற்கு அடுத்து மக்காவிலிருந்து யாருமே படையெடுத்து வரல, முடிஞ்சு போச்சு. இதற்கடுத்து முஸ்லிம்கள் தான் இங்க இருந்து மக்காவிற்கு போறாங்க. அதற்கடுத்து ஹுனைன், பல போர்கள் எல்லாம் நாமளா கிளம்பி போனதுதான். இந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த அஹ்ஸாப் போர்ல கொடுத்தான். சாதாரண ஒரு வெற்றி கிடையாது. அடுத்து பார்க்கிறோம், இந்த அஹ்ஸாப் போர் என்று வந்துவிட்டாலே இந்த போர்க்களத்தில் கடுமையாகத்தான் சோதிக்கப்பட்டாங்க. எந்த அளவிற்கு என்றால், இதுலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதர போர்கள்ல தொழுகை அவங்க விட்டது கிடையாது. இதுல என்ன ஆகி போச்சு என்றால், அதாவது அசர் தொழுகையே தவறி போயிடுச்சு.
அந்த நேரத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கடுமையான முறையில மலல்லாஹு புயூத்தஹும் குபூரஹும் நாரா, அல்லாஹ் அவர்களுடைய வீடுகளையும் கபர்களையும் நெருப்பால் நிரப்புவானாக. ஷகலூனா அன் ஸலாத்தில் முஸ்தா ஹத்தா காபத்திஷ் ஷம்ஸ், சூரியன் மறைகின்ற வரை நம்மை நடுத்தொழுகையான அசர் தொழுகையை தொழவிடாமல் தடுத்து விட்டார்கள். எத்தனையோ அசர் தொழுகை நமக்கு ஹலாக்காய்க்கு சர்வ சாதாரணமா. போர்க்களத்துக்கெல்லாம் ஒன்றும் போகல, தூக்க கலக்கத்திலையும் சாப்பாட்டு மப்புளையும் மதப்புலையும் போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு தொழுகை போனதுக்கு இந்த போர்க்களத்துல இப்படி ரொம்ப, அதாவது ரத்தம் சிந்தல்ல, கடுமையான அவளை தேடி பார்க்கும் பொழுது. ஆனா ஒன்று, எல்லா போரையும் விட அதிகமான அளவுல ரசூலுல்லாஹ்வுடைய உழைப்ப, நபித்தோழர்களுடைய உழைப்பை இந்த போர்க்களம் எடுத்துக்கிச்சு. அதுக்கு தக்க வெற்றி என்ன சொல்லிட்டாங்க? சாதாரணமான, அதாவது நபித்துவத்தினுடைய ஒரு முன்னறிவிப்பை ரசூலுல்லாஹ் செய்தாங்க. இனிமேல் அவர்கள் படையெடுத்து வரமாட்டார்கள், நாம் தான் அவர்களை படையெடுத்து செல்வோம், அவர்களை நோக்கி படையெடுத்து செல்வோம் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை வரலாற்றில் ஏற்பட்டுச்சு. நாமோ இதுல இந்த அஹ்ஸாப் போர்ல இன்னும் பார்க்க வேண்டிய விஷயம், இந்த அஹ்ஸாப் போர்ல மேன் ஆஃப் தி மேட்ச் யாருன்னு பார்த்தா சாத் இப்னு முஆத். பெரிய அளவுல ரத்த சிந்தல, ஆனா இவர்கள் அதுல தாக்கப்படுறாங்க. எப்படி அவர்கள் தாக்கப்படுகின்றார்கள் பார்க்கின்றோம். இந்த ஹிப்பான் இப்னு அரிகா என்பவன் குறைஷி குடும்பத்தை சார்ந்தவன். அவன் ஒரு அம்பு எய்கின்றான். அந்த அம்பு சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுடைய கையில தைத்து அவர்களுடைய நரம்பை துண்டித்து விட்டது. அப்படி நரம்ப துண்டிச்ச உடனே அவர்கள் இறைவனிடத்துல ஒரு பிரார்த்தனை செய்கின்றார்கள். அந்த பிரார்த்தனை என்னவென்று பார்க்கும்போது, இங்கதான் அவர்களுடைய ஈமான் அப்படியே சுடர் விடுவதை நாம் பார்க்கிறோம். அவங்களுடைய துஆவும் இந்த போர்க்களத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுது. அல்லாஹும்ம, அவன் சொல்றாங்க, இன்னக தஅலம், உனக்கு நல்ல தெரியும், அன்னஹு லைஸ அஹதுன் அஹப்ப இலைய அன் உஜாஹிதஹும் ஃபீக மின் கௌமின் கذبூ ரசூலக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைவா, உன்னுடைய தூதரை பொய்ப்படுத்தினாங்களே, அவர்களை எதிர்த்து நின்று போராடி என்னுடைய உயிரை அர்ப்பணிப்பதை விட வேற எதுவுமே எனக்கு விருப்பம் கிடையாது. இது உனக்கு தெரியும். உன்னுடைய தூதரை அவங்க ஊரை விட்டு துரத்திட்டாங்க. இப்போது அல்லாஹும்ம ஃபஇன்னி அظن அன்னக قد வலாத் அல் ஹர்ப பைனனா வ பைனஹும், ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லிட்டாங்கல்ல, இனிமே நாம தான் அவர்களை எதிர்த்து போவோம், அவர்கள் நம்மை எதிர்த்து வரமாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்ப போர் நின்று விட்டது என்று நினைக்கின்றேன். ஃபஇன் பக்கிய மின் ஹர்பி குரைஷின் ஷைஉன், இந்த குறைஷிகளை எதிர்த்து போரிடுவதற்கு மிச்ச சொச்சம் இருக்குமே ஆனால் ஃபஅப்கினி லஹு, அதற்காக வேண்டிய வாழவை, இல்லை என்றால் என்னை மாளவை கேட்கிறான். உன்னுடைய தூதர அதாவது அப்போது வெளியே அனுப்பிய அந்த ஆத்திரம் ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர்கள் வெளியே அனுப்பிட்டாங்க. அது உள்ளத்துல அப்படியே குமஞ்சுகிட்டு இருக்குது, அது அப்படியே எரிஞ்சுகிட்டு இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதரை துரத்திட்டாங்க. இன்றைக்கு நம்ம ஆட்கள் அதே எதிர்ப்புல எதிரிகள் இருக்கிறான், நம்ம ஆள அவன் போய் சங்காத்தம் வச்சுக்கிறான். கல்யாணத்துக்கு வாங்க, உன் கல்யாணத்துக்கு நான் வர்றேன், என் கல்யாணத்துக்கு நீ வா, உன் சாப்பாட்டுக்கு நான் வர்றேன், என் சாப்பாட்டுக்கு நீ வா. சாதுபுரமா அல்லாஹ்விடத்துல எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்றவர்கள் என்று பாருங்கள். இப்படி அவர்கள் கேட்கின்றார்களா? இப்படி கேட்டுவிட்டு இன்னொரு துஆவையும் செய்றாங்க. அது என்னங்கறத இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளை தினத்துல நம்ம பார்ப்போம். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.
بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, அஹ்ஸாப் போரும் அதன் படிப்பினைகளும் என்ற தலைப்பின் கீழ் செய்திகளை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்த பிரார்த்தனையோடு நிறைவு செய்தேன். இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த போரிலே, அஹ்ஸாப் போரின் போது அவர்கள் ஒரு பிரார்த்தனையை செய்கின்றார்கள். அதில் ஒன்று, இந்த குறைஷிகளோடு போர் முடிந்துவிட்டது என்று நான் நினைக்கின்றேன். அப்படி ஏதேனும் ஒரு போர் இருக்குமேயானால், அவர்களோடு யுத்தம் புரியக்கூடிய வாய்ப்பு இருக்குமேயானால் என்னை நீ வாழவை, இல்லை என்றால் எனக்கு நீ இந்த காயத்துடனேயே மரணத்தை ஏற்படுத்திவிடு என்று ஒரு பிரார்த்தனையை செய்கின்றார்கள். இது ஒரு பிரார்த்தனை. இன்னொரு பிரார்த்தனையும் அவர்கள் செய்கின்றார்கள். அந்த பிரார்த்தனை என்ன? அல்லாஹும்ம லா துக்ரிஜ் நஃப்ஸி ஹத்தா துகிர்ர ஐனி மின் பனி குரைலா. இறைவா, என்னுடைய உயிரை நீ கைப்பற்ற வேண்டும் என்றால் எனக்கு ஒரு வாய்ப்பை தா. என்னுடைய கண்கள் பனு குரைலா மூலம் ஒரு குளிர்ச்சியை அடைய வேண்டும். அந்த குளிர்ச்சியை அடையாத வரை என்னுடைய உயிரை நீ கைப்பற்றி விடாதே. அவர்களுடைய விஷயத்தில் ஒரு முடிவு காண்பதற்கும் நீ அருள் புரி என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். இந்த ரெண்டு பிரார்த்தனைகளுமே அஹ்ஸாப் போரிலே அவர்கள் செய்த இந்த ரெண்டு பிரார்த்தனைகளும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இந்த பனு குரைலாவை பற்றி அவர்கள் ஏன் பிரார்த்தனை செய்கின்றார்கள்? இந்த பனு குரைலாவோடு இஸ்லாம் வருவதற்கு முன்னால் இவர்கள் அவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அரபகத்திலே, மதீனாவிலே இரண்டு அணியினர்கள் இருந்தார்கள். ஒன்று அவுஸ் குலம், இன்னொன்று ஹஸ்ரஜ் என்ற குலம். இந்த ரெண்டு குலத்தார்கள், இந்த ரெண்டு கோத்திரத்தார்கள், இவர்கள்தான் மதீனாவில் உள்ள அரபிகள். இந்த ரெண்டு பேர்களுமே யூதர்கள் இருந்து ரெண்டு சாரார் தங்கள் வசப்படுத்தி வைத்திருந்தார்கள். அதுல அவுஸ் கிளையினர், அவுஸ் கோத்திரத்தார், இவர்கள் பனு குரைலா என்ற அந்த யூத குலத்தோடு நட்புரிமை கொண்டவர்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால், பனு குரைலாவுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் இவர்கள் உடனே களத்தில் இறங்கி விடுவார்கள். அது என்ன பிரச்சனை, அது நீதியா அநீதியா என்றெல்லாம் பார்க்க மாட்டார்கள். அதுபோன்று இவர்களுக்கு, அவுஸ் குலத்தாருக்கு, கோத்திரத்தாருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் உடனே பனு குரைலா போரில் கொதித்து விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு நட்புரிமை அவர்களுக்கு மத்தியிலே நிலவி வந்தது. இந்த நட்பு இஸ்லாம் வந்த பிறகு முறிந்து விடுகின்றது. அந்த நட்பு இன்னும் அவுஸ் குலையாரிடத்தில் இருக்கிறது என்பது போன்ற ஒரு சிந்தனை பனு குரைலாக்களிடத்தில் இருக்கிறது. இந்த பனு குரைலாவின் மீது ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஆத்திரம் ஏற்படுகின்றது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்து யூதர்களோடு சுமூகமான ஒரு உறவை தான் பேணுகின்றார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய நயவஞ்சகத்தை, நச்சு தன்மையை அவ்வப்போது வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள். இந்த கட்டத்தில் தான் பனு நுலைர் என்ற அந்த யூத கூட்டத்தார்களை, அதுபோன்று பனு கைனுகா என்ற யூத கூட்டத்தார்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து வெளியேற்றி விடுகின்றார்கள். இதுல எஞ்சியது இந்த பனு குரைலா மட்டும்தான். இவர்கள் மதீனாவில் தான் இருக்கின்றார்கள். இவர்கள் இஸ்லாத்திற்கு எதிரான முறையிலே பகிரங்கமான
ஒரு பகைமையை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடன், அவனுடைய தூதருடன், முஸ்லிம்களுடன் போர் தொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். எவ்வப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அவ்வப்போதெல்லாம் முஸ்லிம்களை கருவறுப்பதற்கு, அவர்களை ஒழித்து கட்டுவதற்கு, தீர்த்து கட்டுவதற்குரிய அத்தனை வாய்ப்புகளையும் வசதிகளையும் எதிர்பார்த்திருந்தார்கள். அதற்குரிய சதி திட்டங்களை அவர்கள் தீட்டிக் கொண்டிருந்தார்கள். எனவே இவர்களிடத்தில் தனக்கு எந்த விதமான ஒரு நட்பும் இல்லை என்பது வெளிப்பட்டாக வேண்டும் என்ற ஒரு விருப்பம் ஏற்பட்டுதான் இறைவனிடத்தில் இந்த பிரார்த்தனையை செய்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, மை யர்தத்த மின்கும் அன் தீனிஹி, உங்களில் யாராவது இந்த மார்க்கத்தை விட்டு மாறி போய் விடுகின்றார்கள் என்றால், மதம் மாறி விடுகின்றார்கள் என்றால், ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின், நீங்கள் மதம் மாறி போவதனால் ஒன்றும் குடிமூழ்கி போவது கிடையாது. அல்லாஹ் இன்னொரு சமுதாயத்தை கொண்டு வருவான். யுஹிப்புஹும், அவர்களை அவன் நேசிப்பான். வ யுஹிப்புனஹு, அவர்கள் அவனை நேசிப்பார்கள். அதில்லத்தின் அலல் முஃமினீன், மூமின்களிடத்திலே அவர்கள் பணிவாக நடப்பார்கள். ஐஸத்தின் அலல் காஃபிரீன், காபிர்கள் மீது மிக கடுமையாக நடப்பார்கள். யுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களை அர்ப்பணிப்பவர்கள் தயங்க மாட்டார்கள். வலா யகாஃபூன லௌமத லாயிம், எந்த ஒரு விமர்சகர்களுடைய விமர்சனத்திற்கும் பழி சொல்லுக்கும் அவர்கள் பயப்படவே மாட்டார்கள். ذَلِكَ فَضْلُ اللَّهِ, இது அல்லாஹ்வுடைய அருட்கொடை. யுதீஹி மய்யஷா, தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் இதை வழங்குகின்றான். வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் விசாலமானவன், நன்கு அறிந்தவன். சூரத்துல் மாயிதாவுல 54வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இந்த கருத்தை தெரிவிக்கின்றார். இதுல என்ன, அல்லாஹ் என்று வந்துவிட்டால் அவர்கள் எந்த ஒரு பழிப்பவர்களுடைய கண்டனத்திற்கும் விமர்சனத்திற்கும் அஞ்சவே மாட்டார்கள். அல்லாஹ் தான் அவர்களுக்கு முதலிடம், அல்லாஹ் தான் அவர்களுக்கு முதல் இலக்கு. இதற்கு இடையில யார் வந்தாலும் தூக்கி எறிவார்கள் என்ற வசனத்திற்கு ஒரு இலக்கணமாக விளக்கமாக எடுத்துக்காட்டாக சாது இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திகழ்கின்றார்கள். பார்க்கிறோம், அவர்கள் இந்த பனு குறைலாவோடு உறவை முறித்து விடுகின்றார்கள். அவர்களுக்கு சரியான ஒரு பாடம் புகட்டி ஆக வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அதற்குரிய வாய்ப்பு கிடைத்து விடுகின்றது. இதுல இந்த சாது இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பொதுவாகவே அவர்கள் முஷ்ரிக்கீன்கள் என்றால் ரொம்ப கடுகடுப்பாகத்தான் இருப்பார்கள். ஐஸத்தின் அலல் காஃபிரீன் என்று நாம் பார்த்தோமே, காபிர்கள் மீது, இறை மறுப்பாளர்கள் மீது கடுமை காட்டுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த அடிப்படையில் அவர்கள் கடுமையாகத்தான் இருப்பார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இவர்கள் ஒரு தடவை மதீனாவில் இருந்து மக்காவிற்கு உம்ரா செய்ய செல்கின்றார்கள். அப்படி உம்ரா செய்யக்கூடி செல்லும் போது இவர்கள் பெரும்பாலும் அங்கு சஃப்வான் இப்னு உமையா என்பவனுடைய வீட்டில் போய் தான் அவர்கள் தங்குவார். உமையத் இப்னு ஹலஃப் என்பவருடைய வீட்டில் போய் தங்குவார்கள். உமையத் இப்னு ஹலஃப் அங்கிருந்து மதீனாவிற்கு வந்தால் சாது இப்னு முஆதுடைய வீட்டில் தங்கிக் கொள்வார். இந்த உமையத் இப்னு ஹலஃப் சிரியாவிற்கு வியாபாரம் செய்ய செல்வார். அப்படி செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் சாது இப்னு முஆதுடைய வீட்டில் வந்து தங்கிக் கொள்வார்கள். பதிலுக்கு இவர்கள் மக்காவிற்கு சென்றார்கள் என்றால் உமையத் இப்னு ஹலஃபனுடைய வீட்டில் தான் தங்குவார்கள். அப்படி ஒரு தடவை உம்ராவுக்காக சென்றிருக்கும் போது அங்கு போய் தங்குகின்றார்கள். அவர் சொல்கின்றார், நாம் கொஞ்சம் நேரம் கழித்து, அதாவது கொஞ்சம் வெயில், அதாவது உச்சி வந்தவுடனே இந்த நேரத்தில் நாம் போவோம் என்று அவர் சொல்கின்றார். இப்படி சொன்ன அடிப்படையில் அங்கிருந்து அவங்க கிளம்பி வர்றாங்க. கூட உமையத் இப்னு ஹலஃபும் வராரு. சாது இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தவாப் செய்துட்டு இருக்கிறான். தவாப் செய்துட்டு இருக்கும் பொழுது அங்கு அபூஜஹல் வந்து விடுகின்றான். அபூஜஹல் வந்த உடனே மன்ஹாதல்லதி யதுஃபு பில் காபா, காபாவுல தவாப் செய்யறது யாரு என்று கேட்கின்றார். அப்போது சாது சொல்கின்றார்கள், ஆனா சாது, நான் தான் சாது என்று சொல்கின்றார். உடனே அபூஜஹல் சொல்கின்றான்,
ததூஃபு பில் காபத்தி ஆமினன் வகத் ஆவைத்தும் முஹம்மதன் வஅஸ்ஹாபஹு. எவ்வளவு துணிச்சலா நீ தைரியமா நிம்மதியா இங்கு தவாப் செய்யற, முகம்மதையும் அவருடைய தோழரையும் மதீனாவுல நீங்க அடைக்கலம் கொடுத்திருக்கீங்க, என்ன நினைச்சுக்கிட்டு இங்க இவ்வளவு தைரியமாக நீ தவாப் செய்கின்றாய் என்று சொன்ன உடனே ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் ஏற்பட்டு விடுகின்றது. ரெண்டு பேர்களுடைய சத்தமும் உயர்கின்றது. இப்போது உமையத் இப்னு கலப் சாத பார்த்து சொல்றாங்க, கொஞ்சம் சத்தம் போட்டு பேசாத, இவர் யாரு தெரியுமா, இவரு மக்காவுல உள்ள மக்களுக்கு தலைவர், அவர் முன்னிலையில இவ்வளவு சத்தம் போட்டு நீ பேசக்கூடாது என்று சொல்லும் போது இவங்க எகிரிக்கிட்ட அபூஜஹில்கிட்ட சொல்றாங்க, வல்லாஹி லயின் மனாத்தனி அன் அதூஃப பில் பைத், இந்த காபாவுல என்ன தவாப் செய்யறதை விட்டு நீ தடுத்த, லஅக்த அன்னம் மத்ஜரக பிஷாம், நீ என்ன தாண்டி தான் சிரியாவிற்கு போகணும் வியாபாரத்திற்கு, முறிச்சு எடுத்துருவேன் பார்த்துக்க அப்படிங்கிறார். இவர் பக்கத்துல இருந்து சத்தம் போட்டு பேசாத, சத்தம் போட்டு பேசாத, அவர் மக்காவுல உள்ள மக்களுக்கு அவர் தலைவர் என்று இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அங்க பார்த்து பேசிட்டு இருந்தவர், அபூஜஹில பார்த்து பேசிக் கொண்டிருந்தவர் கோபம் இவர் பக்கம் திரும்பிடுச்சு, உமையத் இப்னு கலஃபின் பக்கம். பேசாம இரியா, உன்னை பத்தி எங்களுடைய தூதர் என்ன சொல்லிருக்கிறார் தெரியுமா, நீ கொல்லப்பட்டு போயிடுவ, அவரால நீ சாகடிக்கப்பட இருக்கிற என்று சொன்ன உடனே அதையெல்லாம் விட்டுட்டான் உமையத் இப்னு கலஃப். என்ன சொன்னாரு, முகமது பேசினா பொய் சொல்ல மாட்டாரு, அவர் சொல்றது சரியாகத்தான் இருக்கும், ஆமா அப்படித்தான் சொன்னாரு, அவருடைய கையினால அதாவது அவருடைய படையினால நீ சாகடிக்கப்பட போற, இது அவர் சொன்னதுதான் என்று சொன்ன உடனே அங்கிருந்து நேரா வீட்டுக்கு வர்றார். வீட்டிற்கு தன்னுடைய மனைவியை பார்த்து, விஷயம் தெரியுமா, ஆமா தாலமீன, உனக்கு விவரம் தெரியுமா, இந்த மதீனாவுல இருந்து வந்தார அந்த சகோதரர் சொல்றாரு, முகம்மது என்ன கொன்றுவாராம், இப்படி தகவல் கிடைச்சிருச்சு. அவன் அந்த அம்மா சொல்லுது, ஆமா வல்லாஹி மா யக்திபு முகம்மது பொய் சொல்ல மாட்டார, அது அல்லாஹ் மீது சத்தியமிட்டு வேற சொல்றாங்க, முகமது பொய் சொல்ல மாட்டார, நீ கவனமா இருந்துக்க என்பது போன்று சொல்றாங்க. இதற்கு அடுத்து பின்னால பத்ர் போர் எல்லாம் வருது, வந்த உடனே போருக்கான அழைப்புலாம் வருது, கிளம்பி வாங்க என்று சொல்லும் போது இவனுடைய மனைவி போயிராதரா, என்ன சொன்னாரு, அன்றைக்கு சாது இப்னு முஆத் வந்திருந்தாரா, தகவலை சொன்னாரா, முகமது கையால அதாவது அவங்களுடைய படையினால நீ சாக போறன்னு சொன்னாரா, நீ போகாத அப்படின்னு சொன்ன அபூஜஹில் மல்லு கட்டி, உன்னை போல ஆட்கள் எல்லாம் ஊர்ல உட்கார்ந்தா சின்ன பையங்கள்லாம் வரமாட்டாங்க, சரி வராது, நீ மக்காவுல உள்ள முக்கியமான தலைவர்கள ஒரு ஆளு, முத்தவள்ளியில ஒரு ஆளு, நாட்டாளுமையில ஒரு ஆளு, நீ கிளம்பி வா என்று சொன்ன உடனே உசு பேத்திய ஆளை கூப்பிட்டு போனா பத்ர் போர்ல ஆளு அது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படையினால் கொல்லப்பட்டு விடுகின்றார். இங்கு நாம் அங்க என்ன பார்க்கின்றோம், அந்த வீரம் அந்த அபூஜஹில்ட்ட, அதாவது தனியா தான் நிக்கிறாங்க, பெரிய ஒன்றும் அவன் அபூஜஹில் நினைச்சா அடிக்கலாம், வெட்டலாம், குத்தலாம், தடுக்கலாம், அவ்வளவு வேலையும் செய்யலாம். அந்த துணிச்சலோடு சாது இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூஜஹில எதிர்கொண்டதை பார்க்கின்றோம். இது சாது இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்குரிய அந்த முஷ்ரிக்கீன்கள் மீது உள்ள ரோசம், ஆத்திரம், அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய கடுப்பு, இதையெல்லாம் நாம தெரிவதற்காக வேண்டி இதை குறிப்பிட்டேன். இது அல்லாமல் சாது இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வேறு சில சிறப்புகளும் இருக்கின்றன. அவர்கள் ஒரு தடவை, ஏன்னா இந்த போகிற போக்கில் அதையும் நாம் பார்த்து விட்டு செல்ல வேண்டும் அல்லவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வாகனத்தில் பின்னால அமர்ந்திருக்கின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது இது முஆத் இப்னு ஜபலுக்குரியது, சாது இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சம்பந்தமாக இன்னொரு செய்தி. அதாவது ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சாது இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், இன்னி உஹிப்புக, நான் உன்னை நேசிக்கின்றேன் என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்படி சொன்ன உடனே பதிலுக்கு இவர்களும் சொல்கின்றார்கள், இந்த ரெண்டு செய்தியுமே முஆத் இப்னு ஜபல் பத்தி தான், அதாவது சாது இப்னு முஆத் தவறாக சொல்லிவிட்டேன். ஆக அந்த ஒரு ரோஷம் அந்த சாது இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த அபூஜஹிலிடம் கொண்டிருந்தார்களே அந்த ஆத்திரம், இது அவர்களுக்கு தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருந்தது. இந்த கட்டத்தில் தான்
இந்த சாது பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுக்கு ஏற்கனவே மதீனாவுல இருந்துச்சே, ஏற்கனவே முஷ்ரிக்குகள் தொடர்பாக ஒரு பிரார்த்தனையை செய்துட்டாங்க. அதற்கடுத்து இப்போது பனு குறைலாவுக்கும் செய்துவிட்டு இவர்களுடைய இந்த 2 துஆவும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இப்போது இந்த சாது பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்த இவர்களுடைய இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அல்லவா? அதற்கு அடுத்தாப்புல இந்த பனு குறைலாவுடைய போரும் துவங்குகின்றது. பனு குறைலாவுடைய போரும் அஹ்ஸாப் போரையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது. ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று இணைந்ததுதான். ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று இணைந்ததுதான். இது முடிந்த உடனே பனு குறைலாங்கிறவங்க யூதர்கள், அஹ்ஸாப் என்ற படையினர்கள் மக்காவுல அபூ சுஃபியானுடைய அந்த தலைமையில் வந்தவர்கள். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து இந்த அஹ்ஸாப் போர் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே இதுல சில வேலைகளை செய்றாங்க. என்ன செய்கின்றார்கள்? ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை இங்கிருந்து உளவு பார்ப்பதற்காக வேண்டி, அதாவது பனு குறைலாக்கள் எப்படி இருக்கிறாங்க, என எல்லா படையும் எதிர்த்து கொண்டு இருக்கின்றது. இவர்கள் நம்மை இங்கு எதிர்க்க போகின்றார்களா, இவர்களுடைய நாடி துடிப்பு என்ன என்று அறிவதற்காக வேண்டி ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கிருந்து உளவு பார்ப்பதற்காக வேண்டி அனுப்பி வைக்கின்றார்கள். அப்போது அவர்கள் அழைக்கின்றார்கள், யார் இங்கிருந்து போய் இந்த பனு குறைலாவுடைய தகவலை தெரிந்து விட்டு வருகின்றார், அவர்களிடத்தில் போய் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது என்று உளவு பார்த்து விட்டு வருகின்றார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்ற பொழுது, மை யதீனா பிஹபரில் கௌம், மக்களுடைய இந்த செய்தியை இடத்தில் யார் தெரிவிப்பார் என்று சொன்ன உடனே ஃபகால ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் போய் விட்டு வருகின்றேன் என்று அவர்கள் அங்கிருந்து கிளம்பி அங்க போய் தகவலை சேகரிச்சுட்டு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அந்த தகவலை சொல்கின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்னலி குல்லி நபியின் ஹவாரிய, ஒவ்வொரு நபிக்கும் உற்ற தோழர்கள் உண்டு. இன்ன ஹவாரிய அஸ்ஸுபைர், என்னுடைய உற்ற தோழர் ஜுபைர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டுகின்றார்கள். இந்த செய்தி புகாரியில 413வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது இதை நான் இங்கு எதற்கு குறிப்பிடுகின்றேன் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உளவு பார்க்கக்கூடிய இந்த வேலையை எப்போது செய்கின்றார்கள் என்றால், இந்த அஹ்ஸாப் போர்ல கலந்து கொண்டிருக்கும் போதுதான் இதையும் நடத்தி கொண்டே இருக்கின்றார்கள். ஒவ்வொரு எதிரியுமே கண்காணித்து இவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான், ஏன்னா இவர்கள் மதீனாவிற்கு உள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரிகள். இந்த எதிரிகள் இவர்கள் நமக்கு உள்ளுக்குள்ள இருந்து கழுத்தெடுத்து விடக்கூடாது, ஏன்னா அவ்வளவு சதி வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இஸ்லாத்திற்கு எதிராக இவர்கள் இந்த வேலையும் செய்கின்றார்கள். இப்படி இந்த சதி வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இவர்களுடைய விஷயத்தில் உளவு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்கின்றார்கள். இதே கட்டத்தில் இவங்க இந்த வேலையை செய்துட்டு இருக்கும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், அதாவது ஜுபைருடைய மகன், அதே போன்று உமர் இப்னு அபூ சலமா என்பவங்க, இந்த 2 பேர்களுமே பெண்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஹஸ்ஸானுடைய கோட்டைகள்லாம் இருக்குது. அதற்கு மேல இவர்கள் மதீனாவில் என்ன நடக்குது என்பதை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இவர் 2 பேருமே ஒரு ஆளு பாக்குறாங்க, ஒரு ஆளு குனிஞ்சு நிக்கிறாங்க, இவர் மேல அவர் ஏறிக்கிறார். அதே போல கொஞ்ச நேரம் அவர் பார்த்து முடிச்ச உடனே நீ பாரு என்று இவர் குதிரைமார் நின்று கொண்டு இன்னொருவர் ஏறி பார்க்கிறார். இந்த செய்தியை அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய தகப்பனார்ட்ட சொல்றாங்க, நான் இப்படி நீங்கள் அடிக்கடி போய் வருவதை கண்டு வந்தேனே, என்ன செய்தி அப்படிங்கிறாங்க. அதான் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, ஒண்ணுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரி படையில போய் தகவலை சேகரித்து வர சொன்னாங்க, அந்த அடிப்படையில நான் தகவலை சேகரித்து விட்டு வந்தேன் என்று அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்துல, அதாவது மகனார் இடத்துல தகப்பனார் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இப்போ ஒரு வாராக அஹ்ஸாப் போர் முடிந்து விடுகின்றது. ஒவ்வொரு போர் முடியும் பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வெற்றியை அல்லாஹ்விடத்தில் தான் பறைசாற்றுவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா,
அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன், அவன் தனித்தவன். அஸ்ஸ ஜுண்டா, அவன் தான் தன்னுடைய படையை கண்ணியப்படுத்தினான். வநஸர அப்தா, தன்னுடைய அடியாருக்கு வெற்றியை கொடுத்தான். வகலபல் அஹ்ஸாப வஹதா, தனித்து அவனே படைகளை தோற்கடித்தான். ஃபலா ஷைஇன் பாதா, இதற்கு பிறகு எதுவும் இல்லை, அவனுக்கு பிறகு எதுவுமே இல்லை என்று புகாரில் வரக்கூடிய இந்த செய்தி. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு போரின் போதும் அந்த வெற்றி கிடைத்த பிறகு இப்படிப்பட்ட இந்த வார்த்தையை சொல்வார்கள் என்று இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். இது 4114வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது புகாரில. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள்ல இந்த அஹ்ஸாப் போர்ல முதல்ல பங்கெடுத்தவர், அதாவது தன்னுடைய இந்த காலத்தில் உள்ள இளைஞர்கள் ஏதாவது சில நடிகர் சங்கங்களை அமைக்கிறதுல அல்லது வேறு ஏதாவது ஷைத்தானுடைய வேலைகள்ல அல்லது கிரிக்கெட் கிளப்புல நான் தான் முதல்ல துவக்கி வச்சேன், நான் தான் இதுல போய் முதல்ல வந்து பங்கெடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, இவங்கெல்லாம் வந்து போருக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள். கொஞ்சம் சின்ன வயதா இருக்கிறதுனால போருக்கு அனுமதிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு இந்த அஹ்ஸாப் போர்ல முதல்ல வாய்ப்பு கிடைக்கின்றது. அதை அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆனா அவ்வளவு யோமின் ஷஹித்துஹு யோமல் ஹந்தக், நான் முதல்ல பங்கெடுத்தேன் அந்த போர் இதுதான் என்று இந்த அகல் போர்ல இந்த அஹ்ஸாப் போர்ல நான் பங்கெடுத்துக் கொண்டேன், அது இதுதான் எனக்கு முதல் போர் என்று சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரில 4107வது ஹதீஸாக இடம்பெற்றிருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அஹ்ஸாப் போரை முடித்துவிட்டு அங்கிருந்து அவர்கள் வருகின்றார்கள், வந்து குளிக்கின்றார்கள். நீண்ட நாள் களைப்புல அந்த களைப்ப மேனியெல்லாம் புழுதியாக இருக்கின்றது. அந்த புழுதியை போக்கக்கூடிய விதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்து குளிக்கின்றார்கள். குளிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து விட்டார்கள். இப்பதான் அஹ்ஸாப் போரை முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் சாதாரணமான ஒரு போர் கிடையாது. அவர்களை வந்து உழுக்கெடுத்த போர், உலுக்கி எடுத்த போர். அந்த போரை முடித்துவிட்டு அங்கிருந்து அவர்கள் வருகின்றார்கள். வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்றாங்க, அதாவது அவங்க தன்னுடைய தலையில இருந்து புழுதியை தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித வடிவிலேயே அந்த போர்க்களத்துல அஹ்ஸாப் போர்ல வந்து நின்று இருக்கிறாங்க. அந்த புழுதியை தன்னுடைய தலையில் இருந்து தட்டி கொண்டு கது வலாத்த சிலாக, என்ன சாதாரணமா சாவகாசமா நீங்க ஆயுதத்தை கீழே வச்சிட்டீங்களா? வல்லாஹி மா வலாஅத்துஹு, நான் வைக்கவில்லை. மா வலாஅத்தில் மலாயிகத்து சிலா, மலக்குகள் ஆயுதங்களை கீழே வைக்கவில்லை என்று உஹ்ருஜி இலையும், அவர்கள் பக்கம் கிளம்புங்கள். எவர்கள் பக்கம்? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்படி கேட்ட உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே சமிக்கை செய்றாங்க. சாது பின் முஆத் துஆ செய்தாங்கல்ல, இந்த பனு குறைலாவுக்கு ஒரு முடிவை கட்டணும் என்று கேட்டார்கள் அல்லவா, அந்த பனு குறைலாவை நோக்கி தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாடை காட்டுகின்றார்கள், சமிக்கை செய்கின்றார்கள். உடனே அங்கிருந்து கிளம்புகின்றார்கள். கிளம்பும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களிடத்தில் ஒரு செய்தியும் சொல்லுகின்றார்கள். லா யுஸல்லி யன்ன அஹதுன் அல் அஸர இல்லா ஃபீ பனி குறைலா, உங்கள யாருமே அசர் தொழுகையை பனு குறைலாவுடைய அந்த இடத்துல போய் தான் தொழ வேண்டும் என்று ஒரு உத்தரவு போடுறாங்க. நபி தோழர்கள் பனு குறைலாவை நோக்கி வேகமா போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுதும் அசர் நேரம் வந்து விடுகின்றது. அசர் நேரம் வந்த உடனே அவர்களுக்கு மத்தியிலேயே ஒரு விவாதம் ஏற்படுகின்றது. அவங்க சொல்றாங்க, அதாவது அசர் நேரம் வந்துருச்சு, நாம தொழுதுருவோம் என்று ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு சாரார் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்னது என்ன, பனு குறைலா அந்த இடத்துல போய் தானே தொழ சொல்லியிருக்கிறாங்க, அங்க போய் தொழுவோம் என்று இன்னொரு சாரார் சொல்றாங்க. இந்த ஒரு சாரார் முதல்ல சொன்னாங்கல்ல, அவங்க இல்ல நாம அசர் நேரம் வந்துருச்சு, இது ஏதாவது நம்ம சீக்கிரம் போகணும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டதுதான், இதுல ஒரு நாம வந்து கொஞ்சம் கவலைப்பட வேண்டியதில்லை, தொழுகையை நிறைவேற்றி விடுவோம் என்று ஒரு சாரார் தொழுகையை நிறைவேற்றி விடுகின்றார்கள். இன்னொரு சாரார் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே கொஞ்சம் நேரம் கழிஞ்சு
பனு குறைலாவுல வந்து தொழுறாங்க. இந்த செய்தி ரசூலுல்லாஹ்ட்ட தெரிவிக்கப்படுகின்றது. நீங்க சொன்னீங்க ஒரு சாரார் வழியிலேயே தொழுதுட்டாங்க, இன்னொரு சாரார் இங்கு வந்துதான் தொழுதாங்க, நேரம் கூட முடிந்து போய்விட்டது என்பது போன்று இந்த கருத்தை சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம் யுஅன்னிஃப் வாஹிதன் மின்ஹும், அவர்கள் இருந்து யாரையுமே ரசூலுல்லாஹ் ஒன்னும் கண்டிக்கல. இப்போது அங்கிருந்து இவர்கள் இந்த பனு குறைலாவில் வந்து முற்றுகையிடுகின்றார்கள். அப்படி முற்றுகையிடுகின்ற பொழுது இதை பற்றி வரலாறுல வருகின்றது 25 நாட்கள் என்று வருகின்றது. ஹதீஸ்ல இது எத்தனை நாட்கள் என்று, எத்தனை நாட்கள் முற்றுகை என்றதுக்குரிய அந்த எண்ணிக்கைக்குரிய நாட்கள் எவ்வளவு என்று வரவில்லை. சரியான ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல வரலாறுல சொல்லி காட்டிருக்கிறான். இப்போது இவ்வளவு நாள் முற்றுகையிட்டு கடைசியில ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அவங்க முற்றுகையிடுறாங்க, பணிந்து விடுகின்றார்கள். வேறு வழியே கிடையாது. எல்லோருமே பணிந்து சரணடைந்து விடுகின்றார்கள். இப்போதுதான் இவர்கள் விஷயத்துல சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணையராக நியமிக்கின்றார்கள். நீங்க தான் இதற்கு தீர்ப்பளிக்க வேண்டும். அவங்க தானே துவா கேட்டிருந்தாங்க, அல்லாஹ் அவர்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு விட்டான். அவர்களுடைய துவாவிற்கு ஏற்ப அல்லாஹ் ஒரு வாய்ப்பை அளிக்கின்றான். இப்போது அவங்க ஏற்கனவே அவர்களுடைய கையில காயம் பட்டு ஒரு நரம்பு அருந்து செப்டிக் ஆகி ரத்தம் வளைஞ்சுக்கிட்டே இருக்கு. அன்றைய காலத்துல முதல் உதவி என்னன்னு கேட்டா ரசூலுல்லாஹ்வும் செய்றாங்க. அந்த இடத்துல வந்து நல்ல சூடு காட்டுறது அன்றைக்கு முதல் எய்டு, ஃபர்ஸ்ட் எய்டு, முதல் உதவி. அப்படி செய்த அதையெல்லாம் நிறுத்தி பார்க்கறாங்க, ஒன்றுமே அது கட்டுப்படவே இல்லை, ரத்தம் வளைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி விசாரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பள்ளிவாசல்லையே ஒரு கூடாரம் அடிச்சு தங்க வச்சாராம். அங்கதான் தங்கிக்கிட்டு இருக்கிறான். இப்போது அவர்கள் இந்த வழக்குக்காக வேண்டி அவங்கள தானே நியமிச்சிருக்கிறாங்க. இந்த வழக்குக்காக வேண்டி அவர்கள் வரக்கூடிய அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்றாங்க, நீதான் இவர்களுடைய விஷயத்தில் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே இப்போது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஆணையத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று தீர்ப்பளிக்கிறாங்க. என்ன தீர்ப்பு? அல்லாஹ் சொல்றாங்க, லா யகாஃபூன ஃபில்லாஹி லௌமத லாயின், எந்த ஒரு பழிப்போவனுடைய பழி சொல்லுக்கும் கண்டனத்துக்கும் பயப்பட மாட்டாங்க, நட்பு அவர்களுக்கு மத்தியில குறுக்கிடாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, அதற்கு எடுத்துக்காட்டாக முன்னுதாரணமாக திகழ்கின்றார்கள். அன் துக்தலல் முகாத்திலா, இதுல போரிட்ட ஆண் போராளிகள் அத்தனை பேர்களுமே கொல்லப்பட வேண்டும். பெண்களும் குழந்தைகளும் கைது செய்யப்பட வேண்டும். அம்வாலுகும், அவர்களுடைய பொருளாதாரம் இஸ்லாமிய அரசு பறித்து அது பங்கிடப்பட வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறான். இப்படி தீர்ப்பளித்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பாராட்டி சொல்றாங்க, நீ லகத் ஹகம்த ஃபீஹிம் ஹுக்மல் மலிக், நீ அளித்த தீர்ப்பு வானத்தில் உள்ள அந்த அரசனுடைய தீர்ப்பை அளித்து விட்டாய், ரொம்ப ஒரு பொருத்தமான ஒரு தீர்ப்பை நீ வழங்கியிருக்கின்றாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறான். இதுல அவர்கள் எல்லோருமே கொல்லப்படுறாங்க. ஆண்கள் அத்தனை பேர்களுமே, போராளிகள் அத்தனை பேர்களுமே கொல்லப்பட்டு பெண்கள் குழந்தைகள் கைது செய்யப்பட்டு விடுகின்றார்கள். ஏன்னா போர்க்களத்தில் பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்படக்கூடாது இஸ்லாமிய அரசனுடைய சட்ட அடிப்படையில். இன்றைக்கு அமெரிக்காவில் சர்வ சாதாரணமாக ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும் அல்லது ஈராக்காக இருக்கட்டும், இன்றைக்கு வளைகுடா நாடுகள்ல போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றனவே அந்த பகுதிகளாக ஆகட்டும், அந்த இடங்களில் எல்லாம் பெண்கள் முதியவர்கள் யாரையுமே விட்டு வைக்காம அழிச்சுக்கிட்டு இருக்கிறான். சரி, இப்போது இங்கே நாம் வருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பனு குறைலாவுக்கு மரண தண்டனையை சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக அளித்து விட்டார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த தீர்ப்பை வழங்கிட்டாங்க. இந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டு விடுகின்றது.
ஆனா ஏற்கனவே பனு கைனுகா, அதே போன்று பனு நுலைர், இவர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு இந்த தண்டனையை கொடுக்கல. ஏன்னா இவர்களுடைய அந்த சதி வேலை ரொம்ப கடுமையானது, இஸ்லாத்துக்கு எதிராக வந்து விட்டார்கள். அவன் ரகசியமா தான் செய்துகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அவரிடத்துல போய் முஸ்லீம்ல வருது, இந்த ஹதீஸ் 3311 இடம்பெற்றிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பள்ளியில் இருந்து கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி தோழர்களை கூப்பிட்டு போறாங்க. யகூதிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு போங்க அப்படிங்கிறாங்க. நபி தோழர்களும் அவரோடு சேர்ந்து வர்றாங்க. வந்த உடனே அந்த யூதர்களை அழைக்கிறாங்க. யா மாஷர யஹூத் அஸ்லிமு தஸ்லமு, இஸ்லாத்திற்கு வாருங்கள், நீங்கள் பாதுகாப்பு பெற்று விடுவீர்கள் என்று சொல்கின்றார்கள். அப்ப அவங்க அதற்கு பதில் சொல்றாங்க, ஃபகாலு கத் பல்லக்த யா அபுல் காசிம், அபுல் காசிமே நீங்கள் உங்களுடைய தூது செய்தியை தெரிவிச்சிட்டீங்க, உங்களுடைய கடமையை நீங்க நிறைவேற்றி விட்டீங்க என்று சொல்றாங்க. திரும்பவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமா நான் அதைத்தான் நினைக்கிறேன், அதைத்தான் நான் கருதுகிறேன் என்று சொல்லி அஸ்லிமு தஸ்லமு, இஸ்லாத்திற்கு வந்து விடுங்கள், நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் என்று சொல்றாங்க. மீண்டும் அவர்கள் இதே பதில சொல்றாங்க. மூன்றாவதும் இதே பதில சொல்றாங்க. கடைசில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யஅலமு அன்னல் அர்தல் இல்லா, இந்த பூமி அல்லாஹ்விற்குரியது, ஒரு ரசூலிஹி அவனுடைய தூதருக்கு உரியது. இன்னி உரீது அன் உஜ்லியகும் மின் ஹாதிஹில் அர்த், உங்களை இந்த பூமியிலிருந்து நான் வெளியேற்றுகின்றேன், நாடு கடத்துறேன், நீங்கள் இனிமேல் இங்கு இருக்கக்கூடாது. ஃபமன் வஜத மின்கும் பிமாலிஹி ஷையன், ஏதாவது உங்களிடத்துல பொருளாதாரம் ஏதாவது இருந்தா ஃபல் யபீஹு, அவர் அதை முதலீடு வச்சிருந்தீங்கன்னா அதை விற்று விடுங்கள். ஓ இல்லா, அப்படி இல்லை என்றால் ஃபஅலமு அன்னல் அர்த லில்லாஹி வ ரசூலிஹி, இந்த பூமி அல்லாஹ்விற்கு தான் சொந்தம், அவனுடைய தூதருக்கு தான் சொந்தம், உங்களை நாடு கடத்தி விடுகின்றேன் என்று பனு நுலைரை எல்லாம் நாடு கடத்தி விட்டார்கள். இவர்களை இப்படி கொலை செய்ததற்கு, இவர்களுக்கு மரண தண்டனை, அதாவது பனு குறைலாவுக்கு மரண தண்டனை விதித்ததற்கு காரணம் அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக போர் தொடுத்ததன் காரணமாகத்தான். அதனால அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். இப்போது சாது பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இன்னொரு துஆவும், அதாவது பனு குறைலாவின் மூலமாக என்னுடைய கண்களை நீ குளிர்ச்சி அடைய செய் என்று கேட்டிருந்தார்கள் அல்லவா, அந்த துஆ நிறைவேற்றப்பட்டு அவர்கள் பள்ளியில தான் தங்கியிருக்கிறாங்க. அப்படி தங்கியிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த துஆவை அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இறைவா, குறைஷிகளை எதிர்த்து நிற்பதற்கு வாய்ப்பு இருந்தால் என்னை வாழவை, இல்லை என்றால் இந்த காயத்திலேயே என்னை நீ, என்னுடைய உயிரை நீ கைப்பற்றி விடு, ஃபஃப்ஜுர்ஹா, இதை பெருக்கெடுத்து ஓட செய்து விடு என்று கேட்கிறாங்க. அவங்க கேட்ட அந்த துஆ அங்கீகரிக்கப்பட்டு அந்த ரத்தம் அப்படியே பீறிட்டு ஓடுகின்றது. அங்க பனு கிஃபார் அப்படிங்கிறவங்க ஒரு பள்ளிவாசல்ல கூடாரம் கட்டி இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த கூடாரத்திற்கு இந்த ரத்தம் அப்படியே ஓடி வருது. அவங்க திகைச்சு போய் என்ன சம்பவம் என்று வெளியே வருகின்ற பார்க்கின்ற போதுதான் சாது பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆகியிருக்கின்றார்கள். எல்லோருமே இந்த மரணத்தை கண்டு திகைப்படைந்து, இதற்கு அடுத்து இந்த சாது பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஜனாசா எடுத்து செல்லப்படுகின்றது. அப்படி அந்த இது திருமதியில இடம்பெறுது. அவர்களுடைய ஜனாசா எடுத்து செல்லப்படும் பொழுது நயவஞ்சகர்கள் கிண்டல் பண்றாங்க. வழக்கமாக அவர்களுக்கு கிண்டல் பண்ற வேலைதான். அவங்க கிண்டல் பண்றாங்க, என்ன இந்த ஜனாசா ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்குது, இவ்வளவு லேசா இருக்குது. என்ன இவங்க கடுமையான ஒரு முடிவு எடுத்தாங்க. யார் விஷயத்துல? பனு குறைலாவுடைய விஷயத்துல. அல்லாஹுடைய திருமுகம் மட்டும்தான் அவர்களுக்கு முன்னால நின்றுச்சு. இப்படி ஒரு கடுமையான ஒரு முடிவை எடுத்தது முனாஃபிக்குகளுக்கெல்லாம் பெரிய ஒரு வயிற்றெரிச்சலையும் பெரிய ஒரு ஆத்திரத்தையும் ஏற்படுத்தி இருந்ததன் காரணத்தினால அவர்களுடைய ஜனாசாவிலையும் அவர்கள் கிண்டல் பண்ணுகின்றார்கள். அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இவர்களுடைய இந்த சாது பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஜனாசாவை மலக்குகள் சுமந்து வருகின்றார்கள். பெரிய ஒரு பாக்கியத்தை அடைஞ்சிட்டாங்க.
இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தோடு அவர்கள் அடக்கம் செய்யப்படுகின்றார்கள். அவருடைய ஜனாசாவில் மலக்குகள் வந்து கலந்து கொண்டு அந்த ஜனாசாவை தூக்கி சுமந்து செல்கின்றார்கள். இதை நாம திருமதியில பார்க்கிறோம். இதற்கடுத்து இந்த சாது பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய விஷயத்துல இன்னொரு செய்தியும் நாம் பார்க்கின்றோம். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பட்டாடை உகைதிர் என்ற மன்னர் கொடுத்திருந்தார். அத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்து பார்த்துட்டு இருக்கிறான். அந்த பட்டாடைய, ஏன்னா நபி தோழர்களுக்கு சரியான ஆடைகள் எல்லாம் கிடையாது. அப்படி நல்ல ஆடைகள் எல்லாம் பார்க்காத ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்திடத்தில் இப்படிப்பட்ட ஒரு பட்டாடை வந்த உடனே அத அந்த நபி தோழர்கள் திரும்ப திரும்ப புரட்டி பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில சொல்லி காட்டுறாங்க, இது என்ன ஆடை? இந்த சாதுக்கு அல்லாஹ் தஆலா சுவனத்துல கர்ச்சிஃப்களை கொடுக்கிறான், கைக்குட்டைகளை கொடுக்கின்றான். அந்த கைக்குட்டைகள் இருக்கின்றனவே அஃலலு மின் ஹாதா, இதை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில இடம்பெற்றிருக்கின்றது. அப்ப அல்லாஹ் இவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்த, இவ்வளவு பெரிய ஒரு மகிமையை கொடுத்ததற்குரிய காரணம் என்னன்னு கேட்டா, இவரிடத்தில் இருந்த ஒரு பண்பு தான். எந்த பண்பு? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டினான் அல்லவா, நான் ஏற்கனவே சொல்லி காட்டினேன் அல்லவா. அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துல சொல்றான், லா யகாஃபூன பில்லாஹி லௌமத லாயிம். எந்த ஒரு பழிப்பவர்களுடைய கண்டன சொல்லுக்கும் எந்த ஒரு விமர்சனத்திற்கும் இவர்கள் கலங்க மாட்டாங்க. அல்லாஹ் தான் அவர்களுக்கு முதல் இடம், அல்லாஹ் தான் அவர்களுக்கு முதல் உறவு, அல்லாஹ் தான் அவர்களுக்கு முதல் சொந்தம். இந்த அடிப்படையில அவங்க தங்களுடைய வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டாங்க. இந்த போர்ல நாம தெரிய வேண்டிய படிப்பின, நாம அறிய வேண்டிய பாடம், ரொம்ப முக்கியமான பாடம் இந்த சாது பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த பாடம். இத நாம ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில மொத்த அந்த அஹ்ஸாப் போர், அதே போன்று பனு குறைலா, இந்த ரெண்டு போர்களையுமே சாது பின் முஆதுடைய துஆ அங்கீகரிக்கப்படுகின்றது. இதோடு இறைவனுடைய அருளால மதீனாவுல ஒரு குஞ்சு கூட கிடையாது, யூதர்கள் அத்தனை பேர்களுமே காலி செய்யப்பட்டு விட்டார்கள். இந்த போர்ல அல்லாஹ் கொடுத்த, முஸ்லிம்களுக்கு அளித்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்போது துரத்தி விடப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு பலஸ்தீனத்தில் வந்து குடியிருக்கிறான். இன்றைய முஸ்லிம்கள் அவர்களை எதிர்த்து நிற்க முடியல. இதற்கு காரணம் என்ன? இவர்களிடத்துல மரண பயம் ஏற்பட்டு விட்டது. உலகத்தினுடைய ஆசை இவர்களிடத்தில் மிகைத்து போய்விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்கல்ல, நீங்க அதாவது உங்களை பல சமுதாயமும் உணவு தட்டையில் உள்ள கவலத்தை போன்று பங்கு வைத்துக் கொள்ளும், நீங்கள் பிற சமுதாயத்தினுடைய கை பாவைகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று சொல்லும் போது, அப்ப நபி தோழர்கள் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல, அப்பபி கில்லத்தினா, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் சிறுபான்மையாக இருப்போமே அதனாலயா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இல்ல, நீங்கள் மெஜாரிட்டியாகத்தான் இருப்பீர்கள். ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னால எடுக்கப்பட்ட கணக்கு 1000 மில்லியன் முஸ்லிம்கள் உலகத்துல. கிறிஸ்தவர்கள் எவ்வளவு? 1200 மில்லியன். 200 மில்லியன் தான் டிஃபரன்ஸ். பெரிய அளவுல இன்றைக்கு இந்த சமுதாயம் இருக்குது. ஆனா இன்றைக்கு அரபகத்துல அவன் புகுந்து தோம்சம் பண்ணி கொண்டிருக்கின்றான். அதுல குறிப்பாக இந்த யூதர்கள் அங்கு உட்கார்ந்து கொண்டு, ரொம்ப பரிதாபத்திற்குரிய ஒரு விஷயம், அந்த பலஸ்தீன் மக்களுக்கு உணவு வராத அளவிற்கு எல்லா பாதையும் அடைச்சு வச்சுட்டான். ஒரே ஒரு பாதை எகிப்து வழியா வருவதற்கு இருக்கிறது. அந்த பாதையும் அந்த சண்டாள ஹுஸ்னி முபாரக் இப்போ அவன் அந்த நாட்டினுடைய காவல்துறையினுடைய கைதியாக இருந்து கொண்டிருக்கின்றான், சிறை கைதியாக இருந்துகிட்டு இருக்கான், உடல்நல கோளாறோடு இருந்து கொண்டிருக்கின்றான். இவன் அந்த பகுதியில முஸ்லிம்களுக்கு, அந்த பலஸ்தீன்ல உள்ள அந்த மக்களுக்கு உணவு போய் சேர்வதற்குரிய அந்த எகிப்து வழியாக வரலாம், அதையும் அடைச்சு வச்சிருக்கிறான். அப்ப நீங்க பாருங்க,
இன்றைக்கு இந்த அளவிற்கு இவர்கள் ஆனதற்கு காரணம் என்ன? ரசூலுல்லாஹ்ட்ட அவங்க கேட்டாங்களா, நாங்க சிறுபான்மையா இருக்கிறோமா அதனாலயா? இல்ல, நீங்க மெஜாரிட்டியாகத்தான் இருப்பீங்க, ஆனா வெள்ளத்தில் அடித்து செல்லும் குப்பை கூலங்கள் போன்று இருப்பீர்கள். அதான் இந்த அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, உங்களுடைய உள்ளத்துல உலகத்தினுடைய ஆசையும் மரணத்தினுடைய அந்த பயமும் சேர்ந்து விட்டது. அதுதான் இந்த அஹ்ஸாப் போர்ல அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தானா அதற்கு காரணம் என்ன? அவர்களிடத்துல இருந்த அந்த துணிச்சல். ஆகிரத்து தான் தங்களுடைய இலக்கு, ஆகிரத்து தான் தாங்கள் அடையக்கூடிய இடம் என்று அந்த முஸ்லிம்களுடைய உள்ளத்துல பயம் இல்லாத காரணத்தினாலதான உலகமே பயந்து நடுங்கியது. அதை நாம இந்த அஹ்ஸாப் போரில் இருந்து உணர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான் அல்லவா, இந்த தன்மை நம்மிடத்தில் வர வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்றான்? இதுதான் ஸஅத் இப்னு முஆதுக்கு இருந்தது, மற்ற நபி தோழர்களிடத்திலும் இருந்தது. லா தஜிது கௌமன் யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியவர்கள், யுவாதுன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் எதிர்த்து நின்றார்களே, அவர்களை நேசிப்பவர்களாக நீங்கள் ஒருபோதும் காண மாட்டீர்கள். உளவு காணும் ஆபாகும், அவர்கள் அவர்களுடைய தகப்பனாக இருக்கலாம், அவ் அபுனாகும் அவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அவ் இஹ்வானகும் அவர்கள் அவர்களுடைய சகோதரர்களாக இருக்கலாம், அவ் அஷீரத்துகும் அல்லது அவர்களுடைய குடும்பத்தினராக இருக்கலாம். உலாயிக கதப ஃபீ குலூபிகுமுல் ஈமான், இவர்களை எல்லாம் தூக்கிவிட்டு அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் மறுமை நாள்தான் தங்களுக்கு முக்கியம் என்று ஒரு மூமின்கள் கருதாத வரை மூமினாக ஆக முடியாது. இந்த அடிப்படையில் இந்த ஸஅத் இப்னு முஆது வாழ்ந்தான். இப்படி இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு கூட தௌஹீத் ஜமாத்துல நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியில ஒரு சில கவலை ஏற்பட்டு இருக்கின்றது. ஒரு இடத்துல குறிப்பாகவே அப்படி சொல்லி காட்டினாங்க. என்னங்க, இந்த ஜமாத்தை ஆரம்பத்தில் வழி நடத்திக்கிட்டு இருந்தவர்கள் இந்த பொறுப்புக்கு, இந்த பெரிய அமைப்புக்கு தலைவரா இருந்தவங்க தான் போயிட்டு இருக்கிறாங்க. பக்ரி போயிட்டாரு, அவரு போய் இன்றைக்கு இந்த கொள்கை விட்டே மாறி போய் இன்றைக்கு கபூர்ல போய் நிற்கக்கூடிய ஒரு மோசமான நிலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். இருக்கிற அமைப்புகள்ல இதுதான் சிறந்தது. இதுதான் அந்த ஸஅத் இப்னு முஆது ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் எந்த ஒரு கொள்கையில இருந்தாங்களோ அந்த அடிப்படையில வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இவங்க எல்லாம் போயிட்டாங்களே என்ன செய்யறது என்பது போன்ற ஒரு விரக்தி மனப்பான்மை எனக்கெல்லாம் ஏற்படுது அப்படிங்கிறான். அப்போது நான் அவரிடத்துல சொன்னது இதுதான், இந்த வசனம் ஒன்று போதும். இது சூரத்துல் முஜாதலாவுல கடைசி வசனமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனம். இதுல அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியவர்கள் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் யார் எதிராக கிளம்பி விட்டார்களோ அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக நீங்கள் காண மாட்டீர்கள். அவங்க தகப்பனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், தங்களுடைய குடும்பத்தினர் உறவினர்களாக இருக்கலாம். இந்த ஒரு தன்மையை வைத்து விட்டால் போதும், அல்லாஹ்வுடைய கிருபையினால நமக்கு கிடைக்குது. என்ன பலன்? உலாயிக கதப ஃபீ குலூபிகுமுல் ஈமான், இவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஈமானை பதிவு செய்து விட்டான். நாம போயிருவோமோ? தேவையில்லை. இந்த இதுல உறுதியா இருந்தா இன்ஷா அல்லாஹ் இதிலே இருந்து சாவோம். என்ன அல்லாஹ் தஆலா சொல்றான். நம்பர் 1, இவருடைய உள்ளத்துல ஈமானை பதிய வைத்து விட்டான். அடுத்து வஅய்யதஹும் பிரூஹின் மின், தன்னிடத்தில் இருந்து உள்ள அந்த ஆன்மாவை வைத்து, மலக்கை வைத்து, ஜிப்ரீலை வைத்து அவர்களை உறுதிப்படுத்துகின்றான். இதுவும் கிடைக்குது. பார்க்கிறோமா? அடுத்து பாருங்க, இந்த அஹ்ஸாப் போர்ல இவ்வளவு படம் வந்துச்சுல்ல, நீங்க ஒவ்வொரு ஆளுமே நம்மகிட்ட ஈமான் இருக்குதாங்கிறதுக்கு சில அளவுகோல்லாம் பார்த்துக்கங்க. பெரிய படம் சுன்னத் வல் ஜமாத்துல இருந்து கிளம்பி வர்றாங்க, அடிக்க வர்றாங்க அப்படின்னா அப்போ நம்ம ஓடிடுவோம் நினைச்சா நயவஞ்சகம் இருக்குதுன்னு அர்த்தம். நிப்போம், எதிர்த்து நிப்போம், என்ன வந்துரும் சமாளிப்போம் என்று வந்துவிட்டால் இது ஈமானியுடைய உறுதி. அதுதான் அஹ்ஸாப் யுத்தத்தில் நம்ம பார்த்தோம்.
இதே செய்தி அல்லாஹ் தஆலா உஹது போர்க்களத்துல ஒரு இடத்துல குறிப்பிடுறான். அவர்கள் எல்லாம் அந்த போர்க்களத்துல உஹது போர்க்களத்துல நின்று சரமாரியாக போராடி கடைசியில விருத்து அங்கிருந்து திரும்ப வந்து கொண்டிருக்கும் போது மீண்டும் மக்கள் சொல்றாங்க, இன்னொரு கூட்டம் கிளம்பி வருது அப்படிங்கிறான். அல்லதீன கால லஹுமுன் நாஸ், மக்கள் அவர்களை நோக்கி சொன்னார்கள், இன்னன் நாஸ கத் ஜமஊ லக்கும், மக்கள் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள், ஃபக்ஷௌஹும், அந்த கூட்டம் பெருங்கூட்டம், பெரிய போலீஸ் எல்லாம் வந்துருச்சு, ரிசர்வ் வந்து சிஆர்பிஎஃப் வந்துருச்சு, ஆயுதப்படம் வந்துருச்சு, தொலைச்சி எடுத்துருவாங்க, பயந்துங்கப்பா என்று சொன்னால் ஃபஸாதஹும் ஈமானா, இது அவர்களுக்கு ஈமானைத்தான் அதிகப்படுத்தியது. இது வரணும். வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹ் போதும், பொறுப்பேற்பதில் அவன்தான் சிறந்தவன். பார்க்கிறோமா இல்லையா? இது ஆல் இம்ரான்ல அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுறான். அப்ப அதனால இவ்வளவு பெரிய ஒரு படம் வந்துச்சு அத அப்படின்னா மூமினா இருக்கக்கூடியவங்களுக்கு ஆட்டம் வரக்கூடாது, நடுக்கம் வரக்கூடாது, நிப்போம். அதனால ஆலோசனை இல்லாம முட்டாள்தனமான முறையிலையும் போயிடக்கூடாது. நல்ல கவனத்தோடு ஆலோசனை செய்து கலந்து இது போன்ற எதிர்ப்புகளை நாம் சந்திக்க வேண்டும். அப்ப நீங்க பாருங்க, இந்த வசனத்தில் இருந்து நமக்கு ஈமான் இருக்கிறதா என்பதற்கு இதெல்லாம் ஒரு அளவுகோல். அதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், இது மாதிரி அவங்க போயிட்டாங்களே இவங்க போயிட்டாங்களே அப்படின்னா இந்த வசனத்தை அளவுகோலாக எடுத்துக்கங்க. ஒன்று, அல்லாஹ் அவருடைய ஈமான உள்ளத்துல பதிய வைத்திருக்கின்றான், மலக்குகளை வைத்து உறுதிப்படுத்துகின்றான். வயுதுஹலுகும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களை சுவனங்கள், ஆறுகள் ஓடக்கூடிய சுவனங்களிலே நுழைவிக்கின்றான். இது மூன்றாவது. அடுத்து நான்காவது, ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள். வேறு என்ன பாக்கியம் இது? இது நாலாவது. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், உலாயிக ஹிஸ்புல்லாஹ், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய படையினர். அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், இந்த அல்லாஹ்வுடைய படையினர்கள் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையக்கூடியவர்கள். போதுமா? அப்ப அதனால இந்த அஹ்ஸாப் போர்ல நாம கிடைக்கக்கூடிய இந்த பாடம், சாத் இப்னு முஆதுடைய வாழ்க்கையை தனியாக பார்ப்பதற்கு காரணம், அதுல இந்த அஹ்ஸாப் போர்ல அவருடைய வாழ்க்கை தனித்து விளங்குகின்றது. அவர்களுடைய வாழ்க்கை இப்படி தனித்து விளங்குறதுக்கு காரணம், முஷ்ரிக்கீன்களாகவே பார்த்தாங்க, அல்லாஹ்வுடைய விரோதிகளை பனு குறைலாவ விரோதியாகவே பார்த்தாங்க. இப்படிப்பட்ட இந்த தன்மைகள் நம்மிடத்திலேயும் வர வேண்டும். வந்தால் இந்த சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் என்ன அந்தஸ்தை கொடுத்தானோ அது போன்ற அந்தஸ்து, அது போன்ற ஒரு உறுதி, பாக்கியம் இதுவெல்லாம் நமக்கு கிடைக்கும். எனவே நாம இந்த போர்க்களங்கள்ல இருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த விஷயம், அல்லாஹ் எவ்வளவு பெரிய படைகள் வந்தாலும் சரிதான், அல்லாஹ் நமக்கு இருக்கின்றான். பார்த்தோம் இல்ல, இந்த படைகள் எல்லாம் வரும் பொழுது அந்த அஹ்ஸாப் போர்ல கலந்து கொண்டவர்கள் மா பாதன் அல்லாஹு வ ரசூலுஹு, இது அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் வாக்களித்தது. வ ஸதகல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் வாக்களித்தது என்று சொன்னார். +2 முடிச்சிட்டு இது மட்டும்தான் அந்த தூது செய்தியினுடைய அடிப்படையில அல்லாஹ்வுடைய தூதருடைய தூது செய்தி எப்படி இருக்குதோ அந்த வடிவத்தில் சொல்லிக் கொண்டிருப்பதன் காரணத்தினால இவ்வளவு பெரிய எதிர்ப்பை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னும் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். நாம வளர்ந்த இடங்கள்ல நீங்க பார்க்காதீங்க, வளர்ந்த இடங்கள்ல நீங்கள் பார்க்காதீர்கள், வளராத இடங்கள்ல இன்றைக்கு இந்த தௌஹீது போயிட்டே இருக்குது. வேதனைக்குரிய விஷயம் என்னவென்று பார்க்கும்போது நமக்கு தாய்கள் தான் பற்றாக்குறை. யாருமே மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு என்று நம்முடைய குடும்பத்துல யாரும் கிளம்பி வரல, அதுதான் பிரச்சனை. இது நல்ல ஒரு மார்க்க கல்வி. இந்த கடந்த காலத்துல மதரசாவுல போய் ஓதன பையங்க அங்கிருந்து வெளியே வந்து இன்றைக்கு மௌலிது ஓதிக்கிட்டு இருக்கான், அந்த மௌலிது கிதாபையும் கக்கத்துல வச்சு போய்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கு தௌஹீத் ஜமாத்துல இவன் வச்சிருக்கிறது மௌலிது கிதாபு. தௌஹீத் ஜமாத்துல உள்ள ஆலிம்கள் தாயங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால கொஞ்சம் தான் இருக்கிறாங்க. அவன் லேப்டாப் வச்சுக்கிட்டு இருக்கிறான்,
புரியுதா? இது ஒரு கண்ணியத்திற்குரிய ஒரு கல்வி. நீங்க உங்களுடைய பிள்ளைகளை, அதாவது இந்த பகுதிகளில் இருந்து நீங்க உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய சொந்தக்காரங்களை இந்த மார்க்க கல்வியை நீங்க படிக்க அனுப்பி வைங்க. அனுப்பி வச்சால் அல்லாஹ்வுடைய கிருபையினால இன்னும் நாம எதிர்பார்த்த பல இடங்கள்ல, இங்கேயே பல மர்க்கஸ்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால உருவாயிருக்குது. இதே போன்று எல்லா ஊர்களையும் இன்றைக்கு இந்த மர்க்கஸ்ல வந்து வேலை செய்வதற்கு ஒரு காலத்துல நம்மளை அடிச்சான், இன்றைக்கு மொத்தமா நம்மளை அடிச்சான். இன்றைக்கு வா உனக்கு முத்தம் தர்றேன்னு சொல்றான், அவன் போறதுக்கு ஆள் இல்லை. வாங்க தாய்கள் தரமாட்டீங்களா, தாய்கள் தரமாட்டீங்களா, இதுதான் நம்ம இடத்துல குறை. ஆனால் இருக்கக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சம் பயிற்சி பெற்று இந்த பிரச்சாரத்தை கொண்டு போறாங்க. இன்றைக்கு பாலக்கோட்ல உணர்வுல படிச்சீங்களா இல்லையா? பாலக்கோட்ல இந்த தௌஹீது கருத்தை சொல்றாங்க. மஹ்தியினுடைய வாரிசு என்று சொல்லி ஏமாற்று பேர்வழிகள் பிடிச்சு அந்த மக்களை அடிச்சு, காவல்துறைக்கு போனா காவல்துறையிலையும் வச்சு அடிச்சு, அல்லாஹ்வுடைய கிருபையினால இன்றைக்கு அந்த ஊரும் சரணாகதி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. இது நீங்க என்ன பார்க்கணும்னா, நாம இன்றைக்கு இந்த சுன்னத்துல் ஜமாத்துல இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் கூப்பிடுறாங்களே, விருந்துக்கலாம், அதுல கலந்து கொண்டே இந்த நிலையில இருக்குதுன்னா, இந்த அஹ்ஸாப்ல கலந்து கொண்ட நபித்தோழர்கள் மாதிரி தூய்மையாக இருந்தா எங்கேயோ இன்னும் இறக்கிட்டு போயிடும். அதனால நாம அந்த நபித்தோழர்களிடத்தில் இருந்து, இந்த போர்க்களத்தில் இருந்து படிக்கக்கூடிய அந்த பாடம் படிப்பின எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சரிதான், நாங்க இந்த கொள்கைக்காண்டி இருப்போம். இதே சங்கரங்கோயில்ல நம்ம தௌஹீது ஜமாத்துல ஒருவர் துணை செயலாளரோ துணை தலைவரோ இருந்தா பிடிச்சு மிரட்டினாங்க, ஓடிட்டான். இப்படியும் இருக்கு. அதனால தௌஹீது ஜமாத்துல நீங்க வந்த பிறகு அல்லாஹ் ஏதாவது ஒரு டெஸ்ட் வைப்பான். திடீர்னு தௌஹீதுக்கு வந்திருப்போம், பெரிய செல்வந்தனா இருப்போம், திடீர்னு வந்து பிசினஸ் லாஸ் ஆகி போயிடும். உடனே ஷைத்தான் சொல்லுவான், நேற்று வரைக்கும் நீ அங்க இருந்து இல்ல, இப்ப தௌஹீத் ஜமாத்துக்கு வந்துட்ட, நீ ஒழுங்கா நீ வந்து சுன்னத்துல் ஜமாத்துல இருந்தா உனக்கு இந்த நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறாது அப்படின்னு ஷைத்தான் சொல்லுவான். கிடையாது, சுன்னத்துல் ஜமாத்துல எத்தனை பேர்கள் ஏமாந்தம் இருக்கிறான, அங்க இருந்துகிட்டு இருக்கும் போதே, அது தர்காவுக்கு போகக்கூடிய ஆட்கள். அவங்க நீங்க இந்த கொள்கைக்கு வரும் பொழுது ஏதாவது ஒரு இடைஞ்சல், ஒரு ஏதாவது ஒரு சோதனை வைக்காம இருக்க மாட்டான், வைப்பான். அப்படி வைத்த உடனே அந்த சோதனையில நாம பின்வாங்கிவிடக் கூடாது. அதற்குத்தான் இந்த அஹ்ஸாப் போர் நமக்கு ஒரு படிப்பினையாகவும் பாடமாகவும் அமைந்திருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஃபிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.